எல்லாருக்கும் சமயக் தர்ஷன்பா. வர்த்தமான ஸ்தோத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். இப்பதான் பகவானுடைய பெருமையை பத்தி ஆரம்பிச்சிருக்காரு. 13வது காதையிலிருந்து தான். 13ல 12 2 வரைக்கும் அதுக்கான வெறும் இது பண்ணதே சரியா போச்சு. 12ல இருந்து தான் இதுவே ஆரம்பிக்கிறாங்க. அதுல முதல்ல புண்ணியோதய ஸ்திதின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு என்ன மாதிரி புண்ணியம் இருக்கு, மகிமை இருக்கு, அதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஏன்னா பாபரூப் அந்த காதி கர்மத்தை அழிச்சிட்டு தீர்த்தங்கர நாம கர்மம் மூலியமா அவங்களுக்கு எப்படி அந்த புண்ணியம் உதயத்துக்கு வருது அப்படிங்கறதுல தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அப்போ அது மூலியமா அவங்க தீர்த்தம்னு ஏன் சொல்றோம் அந்த மாதிரிலாம். ஸோ அவங்க நமக்கு நல்ல ஆத்மஹிதம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த தீர்த்தனுடைய மகிமை தெரிஞ்சிருக்கணும், அந்த தீர்த்தத்தை சரணடையணும். அப்பதான் நம்மளால அதை அங்கீகாரம் பண்ணும் பொழுதுதான் நம்மளால நாமளும் அந்த பாதையில போக முடியும் அப்படிங்கிறதான். ஸோ அப்ப பகவானுடைய மகிமை புரியல அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த மாதிரி பகவானை ஏத்துக்கவும் முடியாது அப்படிங்கறதுனால தான். ஸோ அந்த தீர்த்தமா எப்படி இருக்காரு, அவர் எப்படி நமக்கு நன்மை தரதா இருக்காரு அப்படிங்கறத அதுல பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கல்யாணம் பத்தி பேச ஆரம்பிச்சாரு. பஞ்ச கல்யாணம் பத்தி பேச ஆரம்பிச்சாரு. அதுல கர்ப்ப கல்யாணத்துடைய சிறப்பு சொன்னார். ஸோ அந்த கர்ப்பத்துல இருக்கும்போதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி அந்த கர்ப்ப கல்யாணத்துக்கு என்ன மாதிரி அதுல அவர் ரத்ன விருஷ்டி பத்தி தான் அவர் அதிகமா பேசினாரு கர்ப்ப கல்யாணத்துல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நேரா கேவல ஞானத்துக்கு தான் வர்றாரு. அவரு நடுவில் ஜென்ம அந்த ஜென்ம கல்யாணம் பத்தி பேசாம அவருடைய ஜென்மத்துல இருக்கும்போது அவருக்கு என்ன மாதிரி இது அவருக்கு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறது மட்டும், ஜென்மம் காரணமா ஏற்படுற அந்த சிறப்புகள், ஜென்மத்திலே அவருக்கு இருக்கிற அந்த 10 அதிசயங்கள் அதுதான் பத்தி தான் பேசுறாரு. என்னென்ன அதிசயம் இருக்கு அந்த ஜென்மத்திலேயே அவருக்கு அந்த உடம்புல மலமூத்திரம் இல்லாம இருக்கிறது, அது மாதிரி சம்ஹனமும் இருக்கிற அந்த 6 சம்ஹனம் 6 சம்ஸ்தானத்திலேயும் ரொம்ப பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சம்ஸ்தானம் இதெல்லாம் இருக்கிறது, சரீரத்துல இதெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் பார்த்தோம். 10 அதிசயம் பார்த்தோம். ஜென்மத்துல இருந்து இருக்கிற அதிசயங்கள், உடம்புல இருக்கிற அதிசயங்கள் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் கேவல ஞானம், அதுல இப்போ கேவல ஞானத்தை பத்தி தான் அவர் பேசுறாரு அவர். ஸோ கேவல ஞானம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல பாத்தீங்கன்னா கேவல ஞானம் பத்தி, கேவல ஞானங்கிறது என்னன்றது நமக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அதனால பகவான் கிட்ட தான் கேவல ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அவர் என்னன்னு சொல்றோம், அரகந்த பரமேஷ்டியா நம்ம சொல்றோம். நம்ம கேவல ஞானியா பகவானை நம்ம பார்க்க தெரியல அப்படின்னு சொன்னா நம்மளால நமக்கான நல்லதை நம்மளால செஞ்சிக்க முடியாது அப்படிங்கறதான். ஏன் மத்த பகவான் மத்த நம்ம சொல்றோம், மத்த எல்லாரையும் ஒண்ணா பாக்குறதுலாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம பகவான் ஒண்ணுதான், மத்த பகவானும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பகவான்னா அதுக்கு என்ன தகுதி இருக்கு, ஏன் நம்ம நம்ம பகவான் எப்படி மத்த தேவ தேவதைகள் இருந்து எந்த விதத்துல வித்தியாசமானவங்களா இருக்காங்க, எப்படி சிறப்பானவங்களா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படிங்கறதான். ஸோ அது புரிஞ்சுது அப்படின்னா தான் நம்ம எங்க போய் கும்பிடலாம், எங்க நம்ம கும்பிடாம இருக்கணும் அப்படிங்கறதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அது தெரியல அப்படிங்கிற பொழுது அப்ப என்ன ஆகும், நம்மளுடைய ஞானம் சமயக் ஞானமா இல்லாம மித்யா ஞானமா தான் நமக்கு இருக்க முடியும் அப்படிங்கறதுதான். சோ அப்ப இந்த சரியான விஷயத்த நமக்கு புரிஞ்சுக்கிறது கூட பார்த்தா முதல்ல இது அரகந்த பகவானை பத்தி சொல்றோம், இந்த அதிசயங்கள் பத்தி எல்லாம் சொல்றோம் அப்படிங்கிற பொழுது அது மேல் நமக்கு என்ன வரணும் அப்படின்னு சொன்னா நமக்கு நம்பிக்கை வரணும். இப்படி இருக்காங்க பகவான் அப்படின்னு நமக்கு சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு சொன்னா அவருக்கு கேவல ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இத்தனை குவாலிட்டி இருக்கு, இந்த மாதிரி இருக்காரு பகவான் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அது வெளியில புற சிறப்புகளா இருக்கட்டும், இல்ல அந்தரங்க சிறப்பா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், தீர்த்தங்கருக்கு இவ்வளவு சிறப்புன்னு சொல்றோம், அரகந்த பகவானுக்கு இவ்வளவு சிறப்புன்னு சொல்றோம், சமவசரணத்துல இருக்குன்னு சொல்றோம், வெளியில அவருக்கு எவ்வளவு இதுக்கு நடக்குது, அவருக்கு வைபவங்கள் கிடைக்குது, அந்தரங்கத்துல அது மூலியமா அவர் என்னென்ன சாதிக்கிறாரு அப்படிங்கிறது மேல நமக்கு நம்பிக்கை ஏற்படல அப்படின்னு சொன்னா நம்மளால நம்முடைய ஞானம் சமயக் ஞானமா இருக்க முடியாது அப்படிங்கிறதான். ஸோ இல்லைன்னு சொன்னா நம்மளால என்ன பண்ணுவோம், நம்ம மத்ததில் நம்ப ஆரம்பிச்சு இப்போ ஞானமும் மித்யா ஞானமா தான் இருக்க முடியும் அப்படின்னு. என்னென்ன நம்புறாங்க, பகவான் தான் அந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணாரு நம்புறாங்க, அவர்கிட்ட இது பண்ணு நம்புறாங்க, அவர் தான் நமக்கு எல்லாம் நல்லது கெட்டது செய்யறாரு அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன் பிரம்ம வருது அப்படின்னு சொன்னா ஸோ பகவான் தன்மைன்ற அந்த உண்மை தன்மை நம்ம தெரியாத போதுதான் நமக்கு அந்த அஞ்ஞானம் ஏற்படுது. ஏன்னா ஒருத்தரால் உருவாக்கப்படுது அந்த மாதிரிலாம் அஞ்ஞானம் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னா நமக்கு அந்த இது மேல ஸ்ரத்தை இல்லை, அது சரியா நம்ம தெரிஞ்சுக்காதனால்தான். ஸோ நம்முடைய ஞானம் சரியான ஞானமா இல்லாம இருக்கிறதுனால. ஸோ அதனால முதல்ல பார்த்தோம்னு சொன்னா வெறும் பகவான் பகவான் சொல்றதுனால மட்டும் நமக்கு நம்பிக்கை ஏற்பட முடியாது. ஸோ அவருடைய புற உருவம் என்ன இருக்கு, அவருடைய குணம் என்ன இருக்குங்கும் போது வெளியில எந்த மாதிரி இதுவா இருக்கு அவருடைய இது, அப்புறம் அந்தரங்கத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சொரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறோம். ஸோ முதல்ல இங்க அவர் பேசுறது அந்த புற தோற்றங்கள் பத்தி தான் இங்க அவர் பேச ஆரம்பிக்கிறார் அவரு. ஸோ அதுல முக்கியமா என்னன்னா
பார்க்குறோம் அப்படின்னு. ஸோ அவருடைய பாவங்கள் எப்படி இருக்கு? அந்த பகவானுடைய மூஞ்சி அமைப்பு எப்படி இருக்கு? சாந்த பாவமா இருக்கு. அதுல உக்கிரம் கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த இதெல்லாம் இருக்கு. நீங்க உருவ அமைப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எவ்வளோ சாந்த ஸ்வரூபமா இருக்காரு பகவான் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி புறத்திலயும் அவருடைய உருவம் எப்படி இருக்கு? அது என்ன குணங்கள் அது வந்து வெளிப்படுத்துது? அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்ப நம்ம வந்து ஒரு பகவான பார்க்கும் பொழுது, அவருடைய குண பரியாயங்கள்ல நம்மளால மூழ்க முடியல அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது? அந்த ஸ்ரத்தையும் சரி, இல்ல பக்தியும் சரி நமக்கு வந்து ஏற்பட முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து நமக்கு வந்து தெரியறது வந்து முதல்ல வந்து வெளியில தெரியறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ சேத்தனாக்குள்ள நடக்கிற இது வந்து நமக்கு சொல்ற கேள்வி மட்டும் தான் இருக்கும். நம்மளால இது பண்ணனா, வெளியில வந்து பார்க்க முடியும். இப்ப வந்து நம்ம பிரத்யட்சமா பார்க்க முடியல அப்படின்னா கூட, பிரத்யட்சமா பார்க்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு புறத்தோற்றத்த பகவானுடையத பார்க்க முடியும் நம்மளால. ஸோ அது வந்து நம்ம சம்பந்தமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான், நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையில மேல வரணும்னு சொன்னா, பகவான் மாரி அடையணும். நாமளும் வந்து நம்ம பகவான் மாரி ஆக முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த சித்த நிலைய ஆக முடியும் அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கு வந்து அது மேல நம்பிக்கையும், அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து அ ஞானம் வந்து இருக்கணும். சமய ஞானம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து எல்லா இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சம் ப ப இதுல கூட ஸ்தோத்திரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் கூட அவங்கள பத்திலாம் நமக்கு வந்து எல்லாத்துலயும் வர்ணனை வருது. ஸோ அத படிச்சு, அது மூலியமா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து அது வந்து நிரூபிச்சுக்கவும் எது மூலியமா நம்ம வந்து நிரூபிக்கிறது. நமக்கு வந்து எப்படி வந்து அவர் வந்து இவ்ளோ இதுவா இருக்காரு அவரு. அதனால வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து அந்த அவருக்கு அதாவது எதனால அவர் வந்து இந்த அழகா இருக்காருன்னோ, இல்ல அவருடைய சரீரத்துல வந்து இவ்ளோ பலம் இருக்கு அந்த மாரிலாம் பண்ணும்பொழுது, எப்படி நம்ம வந்து அவர் வந்து இதுவா இருக்காரு, அவருடைய வாழ்க்கை வந்து எப்படி இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய உடம்புல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த சரீரம் வந்து எப்படி இவ்வளவு காந்திமயமா, இவ்வளவு வந்து இதுவே இல்ல நமக்கு சரி அந்த உடம்பு வந்து இதுவே ஆகுறது இல்லை இல்லையா? கெட்டு போகிறது இல்லை. நம்ம உடம்பெல்லாம் வந்து அழுகி போறது அந்த மாதிரிலாம் ஆயிடும் நமக்கு. ஆனா பகவானுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் வந்து பரம ஔதாரிக சரமா அந்த அளவுக்கு இதுவா எப்படி அந்த அந்த அ குளோவோட அந்த அ காந்தியோட அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து நம்ப முடியும்? எது மூலியமா நம்மளால வந்து அத எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யார எப்படி எது நிரூபிக்கிறது மூலியமா நம்ம வந்து அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்கு. பகவான் கிட்ட வந்து நிரூபிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படி சொன்னா, நமக்கு வந்து என்ன அவரு ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து அதாவது இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வெறும் வெளியில பார்க்குறோம், சொல்றோம், நம்பிக்கை வருதுங்கிற பொழுது நம்பிக்கை வரல அப்படிங்கிற பொழுது, எது மூலியமா நிரூபிக்கிறது? நமக்கு வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கலாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு வந்து நேரடியா அரகந்த பகவானுடைய புற இதுவ நம்மளால பார்த்துக்க முடியும். நம்மளால அரகம் சமோசனத்துல போய் பார்க்க முடியும். அதே மாரி ஒரு சின்ன இதுவா பார்த்தோம்னு சொன்னா, ஒரு இந்த உடம்புல வந்து உயிர் வந்து எவ்வளோ இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்றது கூட நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணிக்க முடியும்? அது வந்து நம்ம வந்து வெறும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வச்சு உடம்புல இருக்கிற நம்ம நம்ம உயிரோட இருக்கமா இல்லையாங்கிறது எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும்? இவங்க வந்து ரொம்பவுமே வந்து இதுவா இருக்காங்க, சூரத்தனம் காட்டுறாங்க. அதனால உயிர் வந்து உடம்புல இருக்குன்னு சொல்லலாமா? இல்ல அவங்களுக்கு வந்து எப்பவும் வந்து மேக்கப்போட இருக்காங்க. அதனால அந்த உயிர் வந்து இருக்குன்னு சொல்லலாமா? ஸோ இது 2 நாளுமே கிடையாது. ஸோ அவங்க செய்கைகள் மூலமா அந்த உடம்பு வந்து இயக்கத்துல இருக்கும் இல்லையா? அப்ப அந்த உடம்பு இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அத வச்சு நம்ம என்ன நினைக்கிறோம் அது அந்த உடம்புல வந்து உயிர் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம் நமக்கு அது மாரி. ஸோ அந்த மாரி நம்ம என்னென்ன நம்ம சாப்பிடுறது பண்றோம், நடக்கிறோம், இதெல்லாம் பண்றது மாரி இயக்கங்கள்லாம் நம்ம வந்து பண்றோம். ஸோ அந்த புறக்கிரியை மூலியமா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படி சொன்னா, நம்ம உயிரோட இருக்கோம் அப்படிங்கிறது எப்படி பண்ணுவோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னா, பகவான் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புறத்துல இருக்க அந்த மகிமைகள், அவர்கிட்ட இருக்கிற புற அதிசயங்கள், அத பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது, அவர் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்காரு, எது காரணமா அவருக்கு அந்த இதெல்லாம் கிடைச்சிருக்கு அவருக்கு, அது காரணமா அதுக்கப்புறம் அவர் மேல அது மூலியமா அது என்ன பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருந்தது அப்படின்னா தான், அந்த நிகழ்வுகள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான், அது எப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த விஞ்ஞானத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான், நமக்கு வந்து என்னது அந்த பிரமையிலிருந்து நம்மளால விடுபட முடியும். சும்மா வெறும் பகவான், பகவான் சொல்றதுனால மட்டுமே நமக்கு வந்து அந்த பகவான் மேல நம்பிக்கையோ, இல்ல அவர் எவ்வளோ பண்றாரு, என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரி ஒரு அஞ்ஞானமான ஒரு பிரமை இருந்ததுன்னு சொன்னா, நமக்கு வந்து என்ன இருக்காது, அந்த இது வந்து திடமா இருக்கிறது கிடையாது நமக்கு. அந்த ப ப பக்தியும், சிரத்தையும் பகவான் மேல நம்பிக்கை எப்படி திடமா இருக்க முடியாது நம்மளால. ஏன்னா நமக்கு வந்து உண்மையே தெரியல. எதுக்கு பகவான் வணங்குறோம்னு தெரியல. பகவானுடைய குணம் என்னன்னு தெரியல. எப்படி அவர் அந்த நிலைய அடைஞ்சாருன்னு தெரியல. அவர்கிட்ட சிறப்பு என்னன்னு தெரியல. அவர் என்ன பண்றாரு, என்ன பண்ணல அப்படிங்கிறதும் தெரியல அப்படிங்கிற பொழுது, முழுமையான விவரம் தெரியாம, நம்ம வந்து ஒரு பழக்கம் காரணமா, பரம்பரை காரணமா, ஜஸ்ட் வெறும் பகவான், பகவான் சொல்லிட்டு இருக்கும்போது, நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது அதுல? நிலைச்சு இருக்க முடியாது. பகவான் மேல, அந்த இது மேல, குணத்து மேல நம்மளால நிலைச்சு இருக்க முடியாது அப்படிங்கிறது தான்.
சோ முதல்ல வந்து அப்போ வந்து முதல்ல அந்த அதிசயம் என்ன? ஏன் அந்த அதிசயம் ஏற்படுது? எதுக்கு நம்ம அதிசயம்னு சொல்றோம்? அதிசயம்னு சொன்னா கூட வந்து இது வந்து இன்னொருத்தர் ஏற்பட்டதோ ஜஸ்ட் ஒரு இதுவோ கிடையாது. அந்த அந்த குணங்கள் காரணமா வெளிப்படுற விஷயங்கள். அதுதான் நம்ம வந்து அதிசயம்னு சொல்றோம். அது வந்து தானா வந்து ஏற்படுறது கிடையாது. சோ அவங்க என்ன முயற்சி பண்றாங்க? எது காரணமா அதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத அந்த விஞ்ஞானம் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா தான் நமக்கு வந்து அந்த நம்பிக்கையும் ஏற்பட முடியும். சும்மா வந்து பகவான் எப்படி வந்து சொல்ற 10 அதிசயம் கேவல ஞான அதிசயம்லாம் சொல்றோம். எப்படி ஏற்பட முடியும்? சோ அந்த ஞானம் பண்ணும்போது, அந்த தியானம் பண்ணும்பொழுது, அவங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க? என்ன சாதனை பண்றாங்க? அது மூலியமா என்னென்ன விஷயம் அவங்களுக்கு வந்து நடக்குது? அப்படிங்கிறது தான். சோ அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த 15வதுல அந்த கேவல ஞானம் அதிசயம் பத்தி தான் அவரு வந்து பேசுறாரு அவரு. சோ அந்த கேவல ஞான அதிசயத்த பத்தி பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுல வந்து அவரு என்ன சொல்றாரு அவரு உங்களுக்கு, உங்களுக்கு கோசம் தூரம் இருக்கு இல்லையா? ஆமா. கோசம் சதுகஷத மிலா ஃபல்கே சுபிக்ஷகம் ஷூன்யஸ்ச ஜீவவத புக்தை உபசர்கதாயக அதுக்கப்புறம் விதேஸ்வரக ககமனம் நககேஷ விருத்தி சாயாவிஹீன் மணிமேஷ முகம் சதுஷ்கம். சோ இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து கேவல ஞான அதிசயத்தினால கேவல ஞானத்தினால ஏற்படுற அந்த 10 அதிசயம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த சரீரத்துல ஏற்படுற அதிசயம். சோ அது வந்து 10ல வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல ஹிந்தி அனுவாதம் அவர் என்ன கொடுக்குறாரு? கோச சாரு சௌத்தக் சுபிக்ஷம் பிராணிவத உபசர்க ரஹித் बिन भोजन नित गगन गमन है नक केशों की वृद्धि रहित बिना छाया तनु चार मुखों से निर्मेश लोचन टिमकर அப்புறம் சப் வித்யாவும் கி ஈஸ்வர் ஹூ தச கேவல அதிசய சுகவர். இதுதான் 10 அதிசயம். சோ முதல் அதிசயம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கோசம் வரைக்கும் பூமியினுடைய அந்த பிரதேசத்துல பூமி தளத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து சுபிக்ஷமா இருக்குங்க. எப்படி இருக்கு? 400 கோசம் வரைக்கும் அவருடைய சமவசரன் எங்க இருக்காரோ, பகவான் எங்க இருக்காரோ, அரகந்த பகவான் அவர் இருக்கிற இடத்த சுத்தி 400 கோசம் வரைக்கும் சுபிக்ஷமா இருக்கு. அங்க எதுவுமே வந்து கஷ்டமே உங்களுக்கு வந்து வர்றதே கிடையாது. எந்த விதமான கஷ்டமும் அங்க வந்து ஏற்படுறது கிடையாது. சோ சுபிக்ஷம்னு சொன்னா என்ன இங்க மீன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மகராஜ் என்ன சொல்றாரு? அதாவது மகாமாரி மாதிரி, அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப வந்து இது கொரோனா வருது அந்த மாதிரி, இல்ல பழசெல்லாம் பார்த்தோம் சொன்னா அந்த மாதிரி நிறைய வியாதிகள் அப்படியே மக்கள் வந்து கொத்து கொத்தா அந்த மாதிரி இறந்து போற மாதிரி மகாமாரி எல்லாம் சொல்றது, அம்மா வந்து இறந்து போறதெல்லாம் பேசியிருக்கோம், பார்த்திருக்கோம், அந்த மாதிரிலாம் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி மகாமாதிரிலாம் அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து இருக்கவே இருக்காது. சோ எல்லாம் சுபிக்ஷமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயிரோட விளைச்சல் பாத்தீங்கன்னாலும், பயிருடைய விளைச்சலுக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்குமே வந்து எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படாது. பயிர் விளைச்சல்லையும் எந்த குறைபாடும் இருக்காது உங்களுக்கு. சோ இதெல்லாம் தான் சுபிக்ஷத்துக்கான அறிகுறியா சொல்றாங்க. சோ பயிர்ல வந்து எப்படி வந்து இது ஏற்படும்? அதுக்கு வந்து அந்த நோய் ஏற்படுறதோ, இல்ல ஒரு வெள்ளம் வர்றது, இல்ல வறட்சி ஏற்படுறது, அது காரணமா பயிர்ல எல்லாம் வந்து பாதிப்பு ஏற்படுது இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து உங்களுக்கு ஏற்படாது. எப்போ பகவான் இருக்கும்போது 400 கோசம் வரைக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படாது. சோ அந்த உயிரோட புண்ணியம் காரணமா, அந்த உயிர் எப்படிப்பட்ட புண்ணியம் அடைஞ்சிருக்கு, எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கு, அதனுடைய புண்ணியத்தோட பிரபாவத்தினால மத்த உயிர்களுக்கு எவ்வளவு நன்மை. 400 கோசம் வரைக்கும் அந்த மாதிரி வந்து எந்த விதமான இதெல்லாம் ஏற்படாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரகிருத்திய கூட வந்து பாத்தீங்கன்னா, ஈவன் அந்த இயற்கை கூட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அவர் மூலியமா கண்ட்ரோல் பண்ற மாதிரி, அவருடைய கண்ட்ரோலுக்கு வந்த மாதிரி. ஏன்னா வெள்ளம் ஏற்படுறது இல்ல, இது ஏற்படுறது இல்ல, எதுவுமே உங்களுக்கு வந்து இயற்கை நடக்குற அந்த விஷயங்கள்லாம் கூட நடக்கலன்னு சொன்னா அது அவருடைய இதுல வர மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. அப்படிங்கிறனாலதான் இந்த அதிசயத்தோட வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் பகவான் எல்லாம் என்ன சொல்றோம், தீர்த்தங்கரர் ஆகட்டும் இல்ல அரகந்த பகவான என்ன சொல்றவரை பிரகிருதி புருஷர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். சோ அதனால அங்க வந்து துஷ்காலம் துர்பிக்ஷம் அதெல்லாம் வந்து ஏற்படுறது இல்ல அப்படிங்கறதான். சோ அதனால வந்து நாம வந்து சாந்த பாவத்தோட பகவானுடைய சொரூபத்தை பாக்குறதுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா, நமக்கு நம்மளால வந்து பகவானை வந்து ஸ்துதி பண்ண தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து நம்மளால வந்து என்ன பண்ணிக்க முடியும், நம்மளும் வந்து புண்ணியம் வந்து பண்ணிக்க
முடியும் அப்படிங்கிறதான். ஏன்னா அவருடைய புண்ணியமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் நன்மை அளிக்கக்கூடியதா, எல்லா உயிர்களுக்கும் வந்து நாம் நன்மை தரக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து இப்போ வந்து அது மாரி பார்க்கும்போது, நமக்கு வந்து அந்த பாவத்தோட பார்க்கும்பொழுது, தர்ஷனம் பண்ணும்போது, சாந்த பாவத்தோட இருக்கும்பொழுது, ஸ்துதி பண்ணும்பொழுது, பகவான் நம்பி சிரத்தையோட பண்றேன் அப்படிங்கிறபோது, நமக்கு என்ன ஏற்பட முடியும்? நமக்கு வந்து அந்த தர்ஷனம் மூலியமா நமக்கு வந்து சமயக் தர்ஷனம் ஏற்பட முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ பகவான் வந்து என்னவா இருக்காரு நமக்கு? இது வந்து நிமித்த நைமித்திக தொடர்பு காரணமா, நமக்கு வந்து அந்த பகவானுடைய பிரபாவத்தினால, நமக்குள்ள மாற்றத்த அவரால ஏற்படுத்த முடியும். நமக்குள்ள இருக்கிற அந்த அஞ்ஞானத்த, அந்த மித்யா ஞானம் போய் நமக்கு வந்து சமயக் ஞானம் வர முடியும். எது காரணமா? பகவான் தர்ஷனம் காரணமா. ஸோ பகவான் நிமித்தம் காரணமா, நமக்கு வந்து அவருடைய பிரபாவம் காரணமா, நமக்குள்ள வந்து அந்த சமயக் தர்ஷனம் ஏற்பட முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ பகவானுடைய தர்ஷனத்தினால, அதே மாரி பூஜை பண்றதுனால, ஸ்துதி பண்றதுனால, இது நெறைய பேர்லாம் சொல்றாங்க இல்லையா? பகவான வந்து ஸ்துதி பண்றதுனால, இதெல்லாம் பண்றதுனாலயோ, எந்த ஒரு இதுவும் அதாவது ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளுக்கு வந்து எதுவுமே வந்து இதுவா இருக்கிறதில்ல. மாத்துறதுக்கான காரணமா இருக்கிறதில்ல. ஒரு பொருள் இன்னொரு பொருளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இப்ப பகவான் வந்து எந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய நிமித்தமா இருக்க முடியும்? நமக்குள்ள மாற்றத்த ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து பார்க்க முடியும். ஏன் சொல்றாங்க? ஜினபிம்ப தர்ஷனத்தினால நமக்கு வந்து சமயத்துவம் ஏற்பட முடியும்னு சொல்றாங்க. பரகந்த பகவான தர்ஷனம் பண்ணும்போது நமக்குள்ள ஏற்பட முடியும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, அப்போ ஒரு திரவியத்தினுடைய உபதேசத்தினாலோ, இல்ல ஒரு திரவியம் அங்க இருக்கு அதனுடைய பிரசன்ஸ்னாலயோ மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்குள்ள இந்த மாற்றம் எப்படி ஏற்பட முடியும்? அது இருக்குது, அது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான இதுதான் ப்ரூஃப். அதான் வந்து நம்ம வந்து இது பார்க்க முடியாது. ஒரு திரவியம் இன்னொரு திரவியத்தினுடைய விஷயங்கள்ல என்ன பண்ண முடியும்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இது வந்து முழுக்க வந்து நிச்சயத்துல என்ன சொல்றாங்க? ஒரு பொருளோட குணம் இன்னொரு பொருளா குணமா மாற முடியாது. ஒரு பொருள் இன்னொரு பொருள மாத்த முடியாதுங்கிறது நிச்சயம் அது. அது ஃபேக்ட் அது ஆக்சுவலா. ஆனா இங்க நம்ம என்ன சொல்றோம்? நிமித்த நைமித்திகம் பேசும்போது விவகாரத்துல சொல்றோம். விவகாரத்துல இருக்கும்போது, சம்சாரத்துல இருக்கும் பொழுது, ஒரு பொருள் இன்னொரு பொருள்ல மாற்றத்துக்கான நிமித்தமா இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து இத பார்க்கிறோம். ஸோ இத வந்து நம்ம வந்து ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால வந்து அதுல வந்து மேல முன்னேறவே முடியும். ஸோ அப்ப ஒரு பொருள் வந்து நமக்கு ஸோ அப்ப பகவானால் நமக்கு வந்து எந்த வித நிமித்தமும் நல்லது நடக்க முடியாது அப்படிங்கிற பொழுது, அப்ப என்ன பண்ண முடியாது நம்மளால நம்ம பகவான கும்பிடவும் போறதில்ல, பூஜையும் பண்ண போறதில்ல. அப்ப நமக்குள்ளயே எந்த மாற்றம் இல்லாம இருக்க போகுது. அப்ப என்ன பண்ணணும் இதே மாரி சுத்திட்டே இருக்க வேண்டியது அப்படின்றது தான். ஸோ அதனால வந்து நீங்க ஈவன் பார்த்தீங்க சொன்னா, அப்ப வந்து இதுல கூட பார்க்குறோம். நம்ம சமோசனத்துலலாம் பார்க்குறோம். எவ்ளோ ஹிம்சக்கு ஜீவனா கூட பார்த்தீங்கன்னா, சிங்கமும் சரி, பசுவும் சரி எல்லாம் பார்க்குறோம். சமோசத்துல வந்து ஒண்ணா வந்து இருக்குது. பகவானுடைய உபதேசத்த கேட்குது அப்படின்னு சொல்றோம். எப்படி ஏற்படுது அந்த மாதிரி பிரபாவம் எல்லாம்? அவருடைய புண்ணிய காரணமா, அந்த உயிரோட அந்த இது காரணமா தான் அந்த உயிர்களுக்குள்ள என்ன மாரி பாவனை வரமாட்டேங்குது? ஒரு உயிர் இன்னொரு உயிரை இம்சை பண்றதுக்கான அந்த பாவனை கூட அங்க வந்து வராம இருக்குது. அப்ப வந்து அது மூலியமா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஸோ அவர் மூலியமா இன்னொருத்தர் வந்து அஃபெக்ட் ஆக முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து அந்த நம்ம வந்து அதே மாரி என்ன சொல்றாங்க நெறைய பேர்லாம் வந்து, நான் வந்து அனந்த முறை வந்து நான் சமோசரணம் பார்த்துட்டேன். அனந்த முறை பகவான பார்த்துட்டேன். எனக்கு வந்து சமயத்துவமே வந்து ஏற்படல அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து அது வந்து எந்த அளவுக்கு சரியில்லாம இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா அனந்த முறை சமோசரணம்லாம் நம்ம வந்து பார்த்ததும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பகவான ஒழுங்கா தர்ஷனம் பண்ணதும் கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ இருந்துன்னு சொன்னா நம்ம வந்து பிறவியில சுத்திட்டு இருக்க மாட்டோம் நம்ம. என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். நான் அனந்த முறை பார்த்துட்டு எனக்கு எதுவுமே ஏற்படுறதில்ல. அதனால வந்து ஒரு ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளுக்கு வந்து அது நிமித்தமா இருக்கிறதில்ல. அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்கலாம் இருக்காங்க. பட் ஆனா அவங்க வந்து அத செரிஞ்சப்ப என்னன்னா அவங்களுக்கு இருக்க ஞானம் வந்து அது மித்யா ஞானமா இருக்கே தவிர, அது சம்யக் ஞானமா இல்ல அப்படிங்கிறது தான். ஏன்னா பரநிமித்தத்தால உங்களுக்குள்ள எந்த மாற்றத்தையும் ஏற்பட முடியாது அப்படிங்கிறது வந்து நீங்க நம்புனீங்க அப்படின்னு சொன்னா, விவகாரத்துல பார்த்தீங்கன்னா, புறநிமித்தம் இல்லாம, பரநிமித்தம் இல்லாம உங்களுக்கு வந்து எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்க முடியாது. அது பகவானா இருக்கலாம், குரு உபதேசமா இருக்கலாம், பகவானுடைய வாணியா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நிமித்தம் தான் உங்களுக்கு. அதுவுமே உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள இது பண்ணாது அப்படின்னா தான் உங்களால வந்து உங்கள மாத்திக்க முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ அப்படி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சௌதரமேந்திரனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து அசையறதெல்லாம் பார்க்குறோம். இவர் பொறக்கறதுக்கு முன்னாடி அவருக்கெல்லாம் தெரியும். எப்படி அவங்களுக்கெல்லாம் அந்த நிமித்தம்லாம் அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னு. அப்போ அவங்களால எதுவுமே பண்ண முடியாம போகும். அதெல்லாம்
பகவானுடைய சிறப்பெல்லாம் எப்படி பண்றாங்க? அவங்களுக்கு நிமித்தம் மூலியமா தான் தெரியுது. எதனால இவருடைய புண்ணிய நிமித்தமா தான் அவங்களெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்கலாம் வராங்க. சகோதரர் இதெல்லாம் அந்த அளவுக்கு பக்தி பண்றாங்க. ஏன்னு சொன்னா பகவான்கிறதுல அந்த நிமித்த மூலியமா தான் இது பண்ணிக்கிறாங்க. அந்த புண்ணியம் காரணமா தான் அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு. ஸோ பகவானுடைய பிறப்பு பத்தினாகட்டும், கர்ப்பத்துக்கு வரத பத்தினாகட்டும், எல்லாமே அந்த புண்ணியம் காரணமா, அந்த நிமித்தம் காரணமா அவங்களுக்கு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்றாங்க அவங்க, அவங்க வந்து நம்புறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சிறப்புலாம் செய்யறதுக்கு வராங்க அப்படிங்க. மித்யா திருஷ்டி உயிர்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பகவான தரிசனம் பண்ணும்போது, அதுக்குள்ளேயே மாற்றம் ஏற்படும். ஏன்னா மித்யா திருஷ்டிக்கு தான் உங்களுக்கு வந்து என்ன ஏற்பட முடியும்? சம்யுக்தம் ஏற்பட முடியும். ஸோ மித்யா திருஷ்டி உயிர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஜினது தர்ஷனத்து மூலியமா அவங்களுக்குமே வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கதான். அப்ப நிமித்தங்கள் நமக்கு வந்து ஓரளவுக்கு இது பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து என்ன பாதிப்பை ஏற்படுத்த முடியும். அதாவது நல்ல நிமித்தமா இருந்தாலும் சரி, கெட்ட நிமித்தமா எதுவா இருந்தாலும் நிமித்தம் பண்ண முடியும். வெளியில இருந்து ஒரு நிமித்தத்தால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சுக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான். ஸோ சமயக் தர்ஷனத்தை வந்து தர்ஷனத்து மூலம் அடையலாம், இல்லைன்னா உபதேசம் மூலியம் அடையலாம். இப்போ குருலாம் இருக்காங்க அப்படிங்கிற போது குரு உபதேசம் மூலியமா அவங்கள தரிசனம் பண்ணும்போதெல்லாம் கூட நமக்கு வந்து அந்த நிமித்தம் மூலியமா நமக்கு வந்து கிடைக்க முடியும் அப்படிங்கிறதான். ஸோ அதனால வந்து நிமித்தங்கள் ஒன்றும் செய்யறது கிடையாது. அப்படி நிச்சயத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதா. ஸோ அவங்களால அந்த சமயக் ஞானமும் அவங்களால அடைய முடியாது அப்படிங்கிறதான். ஸோ அதனால வந்து அது சரியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா. எது சரி, எது தப்பு, அது விவகாரம் எது, நிச்சயம் எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வெறும் சும்மா சுவாத்தியாயம் பண்றேன்னு வெறும் படிச்சுட்டு தப்பு தப்பா புரிஞ்சுட்டு தப்பு தப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதனால வந்து எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிறதாம். ஸோ இப்ப இவங்க இந்த மாதிரி பண்டிட்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது, நான் நெறைய தடவ தரிசனம் பண்ணிட்டேன். நெறைய தடவ பார்த்துட்டேன். எனக்கு சமயத்துவம் ஏற்படல. அதனால ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா என்ன ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து என்ன ஆகும்? ஏற்கனவே போயிட்டு இருந்தவங்க கூட வந்து என்ன பண்றான்? கோயிலுக்கு கூட போகாம நிறுத்திடுறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய பாதிப்பு இவங்க வந்து இவங்களும் சரியா இல்லாம அடுத்தவங்களையும் கெடுக்கிறதுக்கான விஷயத்த தான் இவங்க வந்து அப்ப அவரு தான் கேட்கிறாரு மகராஜ். சரி வந்து சொல்றீங்க, ஒரு நிமித்தம் வந்து இன்னொரு நிமித்தமா ஒரு ஒரு பொருள் வந்து இன்னொருத்தருக்கு நிமித்தமாக்க முடியாது. அப்ப நீங்க ஏன் உபதேசம் பண்றீங்க? நீங்க ஏன் வந்து கூட்டத்த இது பண்றீங்க? நீங்களும் கம்முனு இருக்க வேண்டியது தானே? ஏன் கம்முனு இருக்க மாட்டேன்றீங்க? நிமித்தம் கிடையாது, நிமித்தம் கிடையாது, நீங்க தொடர்ந்து புக் எழுதுறீங்க, தொடர்ந்து இதெல்லாம் பண்றீங்க. அப்ப நீங்க ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க? நீங்க தான் சொல்றீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆக முடியாது வெளியில இருந்துன்னு. அப்ப நீங்க ஏன் அந்த மாரிலாம் ட்ரை பண்ணணும்? ஸோ அதுக்கான பதில் அவங்க கிட்டலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு. ஸோ அப்போ உண்மை என்னங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து அத தெரிஞ்சுக்கிட்டு நிமித்தம் கண்டிப்பா இருக்கு. அது நல்ல நிமித்தமா இருக்கும்போது நம்மளால வந்து அது மூலியமா நமக்கு பண்ணிக்க முடியும். ஸோ தர்ஷனம் ஆகட்டும், பூஜை ஆகட்டும், அது மேல நமக்கு வந்து அப்ப பகவான் வந்து இப்படி இருக்காரு, இந்த குணம் அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கிறதுக்கும் அந்த ஸ்ரத்தையும் நம்ம கிட்ட வந்தது அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து நம்மளால வந்து அந்த நிமித்தம் மூலியமா பகவான தரிசனம் பண்றது மூலியமா நமக்குள்ள நம்ம என்ன அடைய முடியும்? சம்யக்துவத்த அடைய முடியும் அப்படிங்கிறது. அப்ப நிமித்தம் எதுவுமே பண்ணாதுன்னு நினைச்சோம்னா, அப்புறம் வந்து அந்த கோயிலுக்கு போறதையோ, அந்த இது பண்றதையோ பண்ண மாட்டோம் அப்படின்றபோது, நமக்கு சமயத்துவம் வர்றதுக்கான இது வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறதான். ஸோ ஸ்வாத்தியாயம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எது ஆச்சாரியரால் எழுதப்பட்டதோ, எது வந்து நம்பிக்கைக்குரியதோ, எது பிரமாணமோ, அததான் படிக்கணுமே தவிர, எல்லா பக்கமும் கிடைச்சதெல்லாம் படிக்கிறது, கிடைச்சதெல்லாம் திங்க் பண்றது, கிடைச்சதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க உங்கள வந்து உயர்த்திக்க முடியவே முடியாது அப்படிங்கிறதான். ஸோ நீங்க எத தேர்ந்தெடுக்கிறீங்க, என்ன பண்றீங்களோ, அத ஒட்டி தான் உங்களுக்கான நன்மையும் இருக்க முடியும் அப்படிங்கிறதான். ஸோ அதனால வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க, "எனக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே" அப்படிம்பாங்க. என்ன தெரிஞ்சுக்க போறீங்க நல்லதுன்றது? அது நல்லதா, கெட்டதான்னே உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பொழுது, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? தேவையில்லாததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதுவும் தப்பு தப்பா தெரிஞ்சுக்கிட்டு, தப்பான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்குள்ள என்ன பண்ண முடியாது? உங்களால ஒரு ஸ்திரத்தன்மையோ, இல்ல உங்களுக்குள்ள ஒரு அமைதியோ உங்களுக்கு வரவே முடியாது அப்படிங்கிறது. ஸோ எது சரியோ, எது பிரமாணிக்கோ, அந்த மாதிரி ஆச்சாரியர்லாம் என்ன சொன்னாங்களோ, குரு என்ன சொல்றாங்களோ, அது மூலியமா கேட்டு, அது மூலியமா நம்பி, அது மேல ஸ்ரத்த வச்சு, அதுபடி நடக்கும்பொழுது தான் நமக்கான நன்மை நடக்க முடியுமே தவிர, மத்த எந்த வழியிலும் நமக்கு வந்து நன்மை கிடைக்காது அப்படிங்கிறதான். ஸோ சம்யக் தர்ஷனம் அடையணும் அப்படின்னா கூட. இன்னைக்கு இருக்கிற சம்யக் தர்ஷனத்துக்கான இன்னைக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் ஜனபிம்ப தர்ஷனம், உபதேசம். அதுதான் உங்களுக்கு வந்து சான்ஸே உங்களுக்கு அதுதான் அப்படிங்கிற போது அது 2யுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு சமத்துவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறதான். ஸோ அதையே பார்த்தீங்கன்னா, அத்தியாஷ்டக அவர் நெறைய தடவ பேசியிருக்காரு. ஆச்சாரியர் எழுதினது அத்தியாஷ்டக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து சொல்வாரு அவர் வந்து. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கண்கள் இன்னைக்கு வந்து பலன் அடைஞ்சது. என்னுடைய இது வந்து இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு பலனா இருந்தது. புண்ணியம் அடைஞ்சது அப்படிங்கிற மாதிரி அதுல வந்து சொல்வாரு அவரு.
சோ ஏன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாளுமே அந்த பாடல் 11 பாடலுமே பாத்தீங்கன்னா அத்திய அப்படிதான். சோ என்னுடைய ஜன்மம் இன்னைக்கு சஃபலம் அடைஞ்சது, என்னுடைய கண்கள் இன்னைக்கு வந்து பயன்பெற்றது. அது மாதிரி எதனால உங்களை நான் வந்து தர்ஷனம் பண்ணதுனால அப்படிங்கிற மாதிரி அதுல வரும் உங்களுக்கு. சோ ஆனா தினப்படி கோயில் போறவர் தான், தினப்படி தரிசனம் பண்றவர் தான். ஆனா ஒரு நாளுமே அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு என் கண்கள் பலன் புண்ணியம் செஞ்சிருந்தது, பலன் அடைஞ்சது உங்களுடைய தர்ஷனத்தினால, உங்களுடைய இதனால என்னுடைய ஜன்ம என்ன சொல்றது பலனுடையதா மாறிச்சு. கண்களும் உங்களை தரிசனம் பண்ணதுனால பலன் அடைஞ்சது, அதுக்கான இது வந்து பண்ணுச்சு அப்படின்னு. சோ அதனால வந்து தினம் பண்றாரு அவர். தினம் பண்ணும்போது கூட ஒரு நாளுமே அப்படி சொல்றாரு. அவர்கிட்ட போய் கேட்டா, ஏன்பா நீ தான் தினம் கோயிலுக்கு போயிட்டு வர்றியா? இல்ல இல்ல நேத்தி போனதெல்லாம் இல்ல, இன்னைக்கு எனக்கு வந்து என்ன ஆச்சு, எனக்கு இன்னைக்கு என்னுடைய ஜென்மம் பகவானுடைய தரிசனத்தினால என்னுடைய ஜென்மம் வந்து பிரபலம் வந்து பலன் பெற்றது. அதே மாதிரி கண்கள் வந்து உங்களை தரிசனம் பண்ணதுனால பலன் அடைஞ்சேன். நானு இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததில்ல, பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு மாதிரி எனக்கு அந்த அனுபவம். சோ ஒரு நாளுமே உங்களுக்கு வந்து என்னைக்கு கேட்டாலுமே இன்னைக்கு, என்னைக்கு பேசுனீங்கனாலும் இன்னைக்கு, இன்னைக்கு என்னுடைய ஜென்மம் நல்லதா இருந்தது, இன்னைக்கு என்னுடைய ஜென்மம் இதுவா இருந்தது, என்னுடைய கண்கள் பயனுடையதா இருந்தது அப்படி சொல்லும்பொழுது, அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நேத்தி பார்த்த மாதிரி இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு என்னுடைய பாவனையில வித்தியாசம் இருக்கு. நேத்து பகவானை பார்த்த பாவனையிலையும் இன்னைக்கு பார்க்குற பாவனையிலையும் வித்தியாசம் வருது எனக்கு. சோ அதனால வந்து நான் இன்னைக்கு பகவானை வந்து நான் முதல் தடவையா பார்க்கிறேன். இன்னைக்குதான் நான் வந்து பகவானை வந்து முதல் தடவை ஸ்துதி பண்றேன் அப்படிங்கிறப்ப என் கண்கள் இன்னைக்குதான் வந்து இதுவும் பிழஞ்சுது அப்படின்னு அவர் சொல்லும்போது, சோ அந்த பாவனை வந்து எப்படி அந்த மாதிரி ஒரு பாவனை இருந்தது அப்படின்னு சொன்னாதான் என்ன பண்ணிக்க முடியும், நம்மள நாமளே சரி பண்ணிக்க முடியும், பவித்திர அடைய முடியும், மேல மேல நமக்கு வந்து விசுத்தி வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து அனந்த முறை தரிசனம் பண்ணிட்டேன், அனந்த முறை பகவானை பார்த்துட்டேன், அனந்த முறை முனிகளை பார்த்துட்டேன், அனந்த முறை சமோசனத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப நமக்கு வந்து அந்த பாவனை மூலியமா நம்ம என்ன பண்ணிருக்கோம், நமக்குள்ள இருக்கிற அகங்காரத்தை தான் நம்ம வந்து என்ன பண்றோம், வலுவாக்கிக்கிறோம். சோ அப்ப அந்த அகங்காரத்தை வலுவாக்குறதுனால நமக்கு வந்து சமயத்துவம் ஏற்பட முடியுமா? கண்டிப்பா சமயத்துவம் ஏற்படவே முடியாது அப்படிங்கிறதான். சோ அப்ப அந்த 2 பாவனையில இருக்கிற வித்தியாசம் நம்மளுமே வந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா, நல்லா உருப்படணும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ளே அந்த பாவனை இன்னைக்கு மாதிரி நான் பகவானை நேத்துலாம் தரிசனம் பண்ணல, இன்னைக்குதான் புதுசா பண்ணிருக்கேன், இன்னைக்குதான் நான் பண்ணிருக்கேன், இன்னைக்கு கிடைச்ச மாதிரி விசுத்தி எனக்கு கிடைக்கல, இன்னைக்கு கிடைச்ச மாதிரி நான் சரியா பார்க்கல, இன்னைக்குதான் நான் சரியா தரிசனம் பண்ணிருக்கேன், இன்னைக்கு கிடைச்ச மாதிரி என் கண்களுக்கு பயன் நேத்தெல்லாம் கிடைக்கல எனக்கு அப்படின்னு ஒரு நாளுமே அப்படி பண்ணும்போதுதான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து அந்த பக்தியும் அதிகமாக முடியும், ஸ்ரத்தையும் அதிகமாக முடியும், நம்ம ஞானமும் உங்களுக்கு வந்து என்னவா இருக்க முடியும் அப்படின்னா சமயக் ஞானமா ஆக முடியும் அப்படிங்கிறதாம். சோ நிமித்தத்தை வந்து முதல்ல நமக்கு வந்து நம்பிக்கை வரணும். நிமித்தம் இருக்கு, நிமித்தம் மூலியமா நமக்கு ஏற்பட முடியும். ஏன்னா எந்த நிமித்தம் மூலியமா நமக்கு வந்து காரியம் ஆகுதோ அந்த நிமித்தத்து மேல நமக்கு வந்து என்ன இருக்கணும், ஒரு ஸ்ரத்தை வந்து நமக்கு வந்து இருக்கணும். சோ சமயக்தம் வருதுன்னு சொன்னா ஜனபிம்ப தர்ஷனம்னு சொன்னா, அப்ப ஜனபிம்பத்து மேல நமக்கு என்ன இருக்கணும், ஸ்ரத்தை இருக்கணும் நமக்கு. அந்த அப்பதான் வந்து இந்த சமயக்தங்கிற அந்த காரியம் நடக்க முடியும் அப்படிங்கிறது. சோ அதனுடைய மகிமை மேல நமக்கு வந்து மரியாதை இருக்கணும், அது மேல நமக்கு ஸ்ரத்த வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. சோ அதனால அவரும் தான் சுவாத்தியாயம் செய்யறாரு, தினம் சுவாத்தியாயம் செய்யறாரு. ஒரு நாள் சுவாத்தியாயம் பண்ணும்போது கூட எனக்கு வந்து இன்னைக்கு படிக்கும்போது இந்த சுவாத்தியாயத்தினால என்னுடைய வந்து புத்தி வந்து இன்னைக்கு விகாசமாச்சு, இது பண்ணதுனால இன்னைக்கு வந்து தர்ஷனம் பண்ணும்போது இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரு நாளுமே அந்த மாதிரி பாவனை வந்து அதனால பெரிய பெரிய ஆச்சாரியெல்லாம் பாத்தீங்கன்னா, அவர் பெரிய ஆச்சாரியர், எல்லாருக்கும் தத்துவம் தெரியும். அப்படி இருந்துமே அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்குதான் என் கண்கள் பலன் அடைஞ்சது, நான் பிறந்த பிறப்பினுடைய ஜென்மம் வந்து பலன் அடைஞ்சது அப்படின்னு ஒரு நாளுமே அந்த தர்ஷனத்துல அந்த மாதிரி சொல்லும் பொழுது, அந்த மாதிரி தரிசனம் பண்ணும் பொழுது அப்ப என்ன ஆகும், நம்முடைய விசுத்தி நாளுக்கு நாள் நமக்கு அதிகமாக முடியும் அப்படிங்கிறதாம். சோ அதுதான் வந்து நமக்கு வந்து முக்கியமா பாத்துக்கணும். ஒரு நாளுமே நான் வந்து நிறைய தடவை பண்ணிட்டேன். நான் தினம் நிறைய பூஜை பண்றேங்க. நான் எல்லா பூஜையும் பண்றேங்க. நான் எல்லா பூஜையும் பண்றேன், நிறைய பண்றேன். நான் இந்த பூஜை பண்றேன், அந்த பூஜை பண்றேன், எல்லாம் பண்றேன் நான் அப்படின்னு. அது வந்து உங்களுக்கு என்ன என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ள ஒரு உங்களுடைய மான கஷாயத்துக்கு வந்து அது வலிமை அடைய இருக்குதா தவிர, உங்களுடைய ஞானத்தை வந்து சமீச்சீனா வச்சுக்கிறதுக்கோ, உங்களுடைய ஞானத்தை வந்து சரியா வச்சுக்கிறதுக்கோ அந்த பாவனை உங்களுக்கு பிரயோஜனமே ஆகுறதில்ல. ஒரு நாளுமே நான் இப்பதான் தரிசனம் பண்ணேன், இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணல. ஒரு நாளுமே அப்போ ஒரு நாளும் உங்களுக்கு போகணும்னு சொன்ன ஒரு நாளும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு நாள் தரிசனமும் உங்களுக்கு வந்து புதுசானதா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்படணும் உங்களுக்கு ஒரு நாள். அப்ப நீங்க பாத்துக்கோங்க, நீங்க என்ன மாதிரி தரிசனம் பண்ணணும், என்ன மாதிரி உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற. சோ அதனால வந்து வெறும் படிக்கிறதுனாலயோ இது பண்றதுனாலயோ உங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும்
போதாது அப்படிங்கிறதாம். ஸோ படிக்கிறது ஒரு பக்கம்னாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, அதை வந்து ஏத்துக்கிட்டு நடக்கிறதுக்கும் சரி உங்களுக்கு வந்து பண்ண முடியும். அப்போ வந்து எவ்வளவு நிர்மலத்தன்மை உங்களுடைய பாவனையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நேத்து இருந்ததை விட கொஞ்சம் கலங்க அதிகமா இருந்தது, இன்னைக்கு அதை விட கொஞ்சம் கஷாயம் கம்மியா இருக்கும். ஸோ நிர்மலத்தன்மை. ஸோ அப்ப நேத்தி மாதிரி இன்னைக்கு இல்ல தர்ஷனம், அப்ப இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது எனக்கு, அப்ப இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அது புதுமையானதா இருந்தது. இப்ப நேத்தி மாதிரி தர்ஷனம் அது இன்னைக்கு இல்ல அது. ஸோ இன்னைக்கு தான் நான் வந்து இதுவா பண்ணேன் அப்படிங்கிற அந்த பாவனை நமக்குள்ள வரணும் அப்படிங்கிறதா. அப்போ வந்து நடக்கும். அப்போ வந்து ஒரு ஒரு விஷயமும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன விதி இருக்கோ, அந்த விதிப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளால வந்து அந்த இலக்கையும் நம்மளால அடைய முடியும். நம்ம வந்து எதுவுமே வந்து அனந்த முறை பண்ணிட்டு எப்படி இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு செய்யறது, இதுல ஒண்ணு செய்யறது, அதுல ஒண்ணு செஞ்சும்போது எனக்கு வந்து எந்த லாபமுமே கிடைக்கலன்னு சொல்றது வந்து சரியில்ல அப்படின்னு. ஸோ என்ன விதியோ அதுபடி செஞ்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து தர்ஷனத்தை எப்படி தரிசனம் பண்ணணுமோ, எப்படி பகவான தரிசனம் பண்ணணுமோ, என்ன பாவனையோட, என்ன அ ந நெனப்போட, என்ன மாரி நம்பிக்கையோட நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சமயத்துவம் கிடைச்சிருக்க முடியும். நீங்க சமயத்துவம் கிடைக்கலன்னா, அனந்த முறை தரிசனம் பண்ணிட்டு எனக்கு சமய தரிசனம் கிடைக்கல. ஏன்னா நீங்க விதிப்படி அங்க எதுவுமே செய்யல நீங்க. ஸோ ஒரு ஒரு வேலையுமே பார்த்தீங்கன்னா, எப்படி விதிப்படி செய்யணும். இப்ப சொல்றாங்க இந்த இடத்துல வந்து த ஆக ஆகமங்கள் சொல்லுது, குருலாம் சொல்றாங்க. ஸோ அது சொல்றபடி அதுபடி நடந்தோம் அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து நமக்கு அதுல பலன் கிடைக்க முடியும். இப்ப தண்ணி கூட சொல்றாங்க. இந்த இடத்துல தோண்டுனீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தண்ணி வரும்னு சொல்றீங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்க? இங்க 4 அடி தோண்டுறீங்க, தண்ணி வரலங்கிறீங்க. திருப்பி வேற ஒரு இடம் போய் 4 அடி தோண்டுறீங்க, அங்கேயும் தண்ணி வரல அப்படிங்கிறீங்க. நான் எல்லாத்தையும் தோண்டி பார்த்துட்டுப்பா, தண்ணியே வரல அப்படிங்கிறீங்க. என்ன விதிப்படி சொன்னாங்க? எங்க தோண்ட சொன்னாங்க? எவ்வளோ ஆழம் தோண்ட சொன்னாங்க? ஒண்ணும் கிடையாது. நீங்க பாட்டு உங்க இஷ்டப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப உங்களால வந்து அந்த பலன சரியானதா பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறோம். ஸோ ஒரே இடத்துல சரி இன்னைக்கு தோண்டிருக்கீங்க 4 அடி ஓகே. திருப்பி நாளைக்கு வந்தபோது எங்க தோண்டுனீங்க? அதே திருப்பி அதே 4 அடிக்கு கீழ இன்னும் அதிகமா அதுல இன்னும் டெப்த்ல நீங்க தோண்டினீங்க அப்படின்னா தான், உங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு 4 அடி தோண்டிட்டு இந்த பக்கம் தோண்டிட்டீங்க. நாளைக்கு வரீங்க 4 அடி வேற ஒரு இடத்துல தோண்டுறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கவே முடியாது அப்படிங்கிறதாம். ஸோ அதனால வந்து நம்ம வந்து இது மாரி அனந்த காலமா தர்ஷனம் செஞ்சிருக்கேன். சமயக் தர்ஷனம்னா ஏன் வரல? அப்ப அப்ப நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, சொல்லியிருக்காங்க. அப்ப ஆகமத்துல சொல்லியிருக்கு. ஜனபிம்ப தர்ஷனம் வந்து உங்களுக்கு என்ன குடுக்குது? சமயத்துவத்த குடுக்க முடியும். சமயக் தர்ஷனம் ஏற்பட முடியும்னு சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஆகமம் சொன்னது தப்பா இருக்க போறதில்ல. அது சரியானது தானே அது. ஸோ அது மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம எங்க நம்ம பார்க்கணும் அப்ப? அப்ப நம்ம பண்றதுல எங்க தப்பு பண்றோம்? நான் தினம் போறேன்னு நெனைக்கிறேன். நான் தினம் பண்றேன்னு நெனைக்கிறேன். நான் விரும்பின பலன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா, அப்ப நான் பண்றதுல என்ன குறைபாடு இருக்கு? நான் என்ன தப்பு பண்றேன்? சோ அத பத்தி யோசிக்கணும்ல. நான் அந்த மாரி தப்பு பண்ணேன். அப்ப தப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்ப தப்ப நீங்க ரெக்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா தான், அப்பதான் உங்களால வந்து என்ன பண்ண முடியும்? நீங்க அடைய வேண்டியத அடைய முடியும் அப்படிங்கிறதுதான். ஸோ அதனால வந்து ஞானங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும். நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கிற மாரி கர்வத்த வந்து அது குடுக்கவே குடுக்காது. சம்யக் ஞானமா இருந்தது அப்படின்னு சொன்னா, பகவான் கிட்டயும் சரி, குரு கிட்டயும் சரி ஒரு எண்ணத்த குடுக்காது. உங்களுக்கு ஒரு அகங்காரத்த, ஒரு கர்வத்த வந்து குடுக்கவே குடுக்காது உங்களுக்கு. ஏன்னா அது தெரியும் அதுக்கு பகவான் மேல அவ்ளோ ஒரு பணிவும், சிரத்தையும் பகவான்ட்ட சம்யக் ஞானமா இருந்தது அப்படின்னு சொன்னா. அதனால உங்களுக்கு வந்து நான் பார்த்துட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன், நெறைய பண்ணிட்டேன். எனக்கு ஒண்ணும் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது கர்வத்த குடுக்குது அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஞானம், என்ன ஞானமா இருக்க முடியாதது? சம்யக் ஞானமா கிடையாது, இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். அப்ப அது மித்யா ஞானமா இருக்கும். மித்யா ஞானம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆனந்தமும் கிடைக்க போறதில்ல, இதுவும் கிடைக்க போறதில்ல அப்படிங்கிறது தான். அதனால வந்து இந்த மாதிரி தினம் இன்னைக்கு பார்த்த மாரி எனக்கு ஆனந்தம் வந்து பகவான பார்த்தோனே அப்படி ஒரு ஆனந்தம் இருந்தது எனக்கு. அப்படின்ற அந்த மாதிரி பாவனை வந்து எப்ப வந்து நமக்கு கிடைக்க முடியும் அப்படின்னா, நம்மளுடைய ஞானம் சரியா இருந்தது அப்படின்னு. சோ அந்த பாவனை எவ்வளவு முக்கியம். ஏன்னு சொன்னா, நேத்து இருந்த மாரி இன்னைக்கு கண்டிப்பா கிடையாது. அந்த பாவனையில தான் ஆச்சாரியர் சொல்றாரு, இன்னைக்கு எனக்கு ஜென்ம சபை. சோ தினம் போறவரு, தினம் தியானம் பண்றாரு, தினம் பார்க்குறாங்க. இருந்தாலும் சொல்றாரு, இன்னைக்கு என் கண்கள் பயனடைஞ்சது, இன்னைக்கு என் பிறவி பயனடைஞ்சது அப்படின்னு ஏன் சொல்றாருன்னு சொன்னா, ஒரு ஒரு நாளுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புது விசுத்தி, புது பாவனை, புது இது எந்த அளவுக்கு சிரத்த அதிகமாகிறது, அதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அனுபவங்களும் வித்தியாசம் வந்து வருது. அதனால நேத்தி மாதிரி கிடையாது. இது வந்து நான் புதுசு. இன்னைக்கு வந்து எனக்கு எல்லாமே புதுசு. இன்னைக்கு நான் வந்து ஜென்ம சாபல் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த நம்ம ஜென்ரலாவே பார்க்கலாம். நம்ம வீட்ல கூட பார்க்குறோம். அதே வீடு, அதே செய்றவங்களும் அதேதான். பொருளும் அதேதான். உங்களுக்கு அதே பருப்பு தான், அதே ரொட்டி தான். எல்லாமே அதேதான். செய்றவங்களும் அவங்களே தான் செய்றாங்க. ஆனாலும் சாப்பிட நமக்கு வந்து எப்படி இருக்காது? ஒரே மாதிரி டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கதில்ல. நேத்து இருந்த டேஸ்ட் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற டேஸ்ட் நாளைக்கு கிடையாது. ஏன் அப்படி டேஸ்ட்ல வித்தியாசம் வருது? நம்ம தான் சொல்றோம் அனந்த முறை சாப்பிட்டுட்டோம். அனந்த முறை சாப்பிட்டுட்டே வரோம். சாஸ்திரத்திலயும் சொல்றாங்க, "நீ சாப்பிட்டத பார்த்தீன்னா, இப்ப சாப்பிட்டதெல்லாம் நீ அவ்ளோ சாப்பிட்டுருக்க நீ. நீ இப்ப சாப்பிட்டது ஒண்ணும் புதுசு கிடையாது. நீ பழைய எச்சே தான் நீ சாப்பிட்டுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துல படிக்கிறோம். ஏன் திருப்பி திருப்பி சாப்பிடுறோம்? இல்லையா?
ஸோ அப்போ வந்து நம்ம கேட்டுக்கலாம், ஏன் திருப்பி திருப்பி சாப்பிடுறோம் அப்ப? அப்போ வந்து அதே டேஸ்ட் தான், அதே இதுதான். அப்ப சாப்பிடாம விட்டுறலாமா? அங்க சொல்றோம் தர்ஷனம் வரல. அப்ப நான் எதுக்கு நான் கோயில் போகணும்? கோயிலுக்கு போறத விட்டுறீங்க. தர்மம் பண்றத விட்டுறீங்க. நான் அத நெறைய பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுவுமே கிடைக்கல அப்படின்னு. ஒரு மாரி இல்ல அப்படின்றீங்க. அப்ப சாப்பிடுறதும் அதே மாரி தானே. சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. நீங்க சாப்பிட்டத எச்சி தான் சாப்பிடுறீங்கன்னு. சோ அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அத அனந்த முறை தரிசனம் பண்ணிட்டேன். நான் அத விட்டுறேன்றீங்க. இங்க அனந்த முறை சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அத விடுங்களேன், சாப்பாட்ட விடுங்களேன். தர்ஷனத்த வேணா விடுறேன்றீங்க. ஆனா சாப்பாட்ட விடுறதுக்கு நீங்க தயாரா இல்ல நீங்க. அப்ப எதனால அப்ப இது மாரி இருக்கு? ஸோ அப்ப ஞானம் உங்களுது எந்த அளவுக்கு, எந்த மாதிரி ஞானமா உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதாம். சொன்ன இதுலயே இதுல அஷ்டபாக்குடத்துல வருது அப்படின்னு. இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப இந்த மாரி எதுல போட்டிருக்கு? நான் சமோசனம் அனந்தமர தர்ஷனம் பண்ணிட்டேன். எனக்கு சமயத்துவம் ஏற்படல அப்படின்னு சொல்லி. எந்த சாஸ்திரத்துல இந்த மாதிரி வந்து கோட் பண்ணியிருக்காங்க. எனக்கு காமிங்க அப்படிங்கிறாரு. அது ஒரு ப்ராபகண்டா இப்ப நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. நான் அனந்தமுறை சமோசனத்த தரிசனம் பண்ணிட்டேன். அனந்தமுறை பகவான நேரடியா தரிசனம் பண்ணிட்டேன். சம்மிக்தம் ஒண்ணும் ஏற்படல. அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. எந்த கிரந்தத்துல இருக்கு? எந்த சாஸ்திரத்துல இந்த மாரி சொல்லியிருக்கு? அந்த மாதிரி இல்லவே இல்ல. இல்லாத ஒரு விஷயத்த இந்த மாரி பண்றீங்க. அப்போ வந்து இது உங்கள கேட்கிற 4 பேர் அதே மாரி நான் பாத்துட்டேன் ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. அவனும் கோயிலுக்கு போறதையே விட்டுறான் அவன். பகவான தரிசனம் பண்றதையே விட்டுறான் அவன். ஸோ எப்படி ஒரு ஒரு இலக்க நீங்க மாத்துறீங்க? எப்படி நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க? எப்படி மாத்தி கொண்டு போறீங்க? அப்ப அதே மாரி சாப்பிடுறத விட்டுருங்க. அனந்த முறை சாப்பிட்டீங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ப்ரூஃப் காமிக்கிறேன் என்கிட்ட இருக்கு. இதுல வருது. இந்த மாரி இருக்கு. எல்லாத்துலயும் இருக்கு. நீ இப்ப எச்சல் தான் சாப்பிட்டுருக்க. உங்களுக்கு ஏன் அருவருப்பு வரல? சாப்பாட விடணும். நான் எச்சிய தான் சாப்பிடுறேன்னு சொல்லும் பொழுது. ஸோ அப்ப நீங்க என்ன மாதிரி மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இது வந்து இருக்கிற பண்டிதர் அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்களும் சரி, அவங்க சொல்றது கரெக்ட்ன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கும் தான் அவர் எல்லாமே இந்த கொஸ்டின்லாம் பண்றாரு அவரு. ஸோ அதனால நான் எப்படி இருக்கேங்கிறத நீங்க முதல்ல அவங்கவங்க வந்து பண்ணிக்கணும். நம்ம சரியான பாதையில போறோமா? சரியா புரிஞ்சுக்கிறோமா? எது உண்மை? எது சத்தியம்? எது தப்பு? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அத தெரிஞ்சுக்கணும். சொன்னா இதே மாரி நிமித்தம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அது நிமித்தமா இருக்க முடியும். பகவான் ஜினபிம்பம் உங்களுக்கு வந்து நிமித்தம். பகவான் கூட நிமித்தம்னு சொல்லல. ஜினபிம்ப தர்ஷனமே உங்களுக்கு வந்து நிமித்தம்னு சொல்லும் பொழுது, அப்ப வந்து அது மேல நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? அப்ப நமக்கு ஏற்படல அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு வந்து அதே மாரி தான் இருக்கும். பழையபடி தான் இருக்கிறோம். நமக்குள்ள எந்த மாற்றமும் வரலன்னு சொன்னா, அப்ப நீங்க தர்ஷனம் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் உங்களுக்கு மாற்றமே வரல? சோ உங்களுக்குள்ள ஏன் அது புரிதல் இல்ல? ஏன் உங்களுக்கு அந்த ஞானம் வரல? ஏன் உங்களால வந்து லைஃப்ப வந்து சரியா எ பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னா, என்ன குறை நம்மகிட்ட இருக்குன்னு பார்க்கணுமே தவிர, நிமித்தத்து மேல பழி போடுறதுனால நெறைய தடவ பார்த்துட்டு அத அப்படியே விடுறதுங்கிறது எந்த விதத்திலயும் சரி கிடையாது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். அதனால வந்து இது நான் சொல்றது மாரி சாப்பாடு வந்து திரிலோக சாரத்துல வருது உங்களுக்கு. தவளால வந்திருக்கு உங்களுக்கு. இது எதுல வந்திருக்கு? நீங்க சொல்றீங்க, நான் அனந்தமுறை சமோசா நான் பார்த்துட்டேன். எனக்கு சமைக்கணும். எதுல கோட் பண்ணியிருக்காங்க? எந்த கிரந்தத்துல இருக்கு? மூலாச்சாரி எதுல இருக்கு? காமிங்க எனக்கு. பெரிய ஆச்சாரியர், பிரமாணிக ஆச்சாரியர் எழுதியிருந்தா எனக்கு காமிங்க. நம்ம பார்க்கலாம். நானும் அத ஒத்துக்கிறேன் நானு. அப்படின்னு சொல்றாரு. அதனால வந்து எதுவுமே வந்து நீங்க சொல்றதுல அந்த மாரி அவங்கவங்களா எழுதி வாய்க்கு வந்தது எழுதி இதெல்லாம் பண்ணி இது பண்ணும்போது, அத ஏத்துக்கும்போது நம்ம வந்து ஏன்னா உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்கும் பொழுது பலவிதமான மார்க்கெட் இருக்கு. அதுல வந்து நெறைய குப்பைகள வந்து நிரப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற பொழுது, நீங்க உங்க மனச எந்த அளவுக்கு குப்பையில நிரப்பிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க, இல்ல குப்பையே வேண்டான்னு எவ்வளோ ஒதுங்கி இருக்கீங்கன்றது, அது உங்க கையில இருக்கு. நீங்க குப்பைய நிரப்பிக்க போறீங்களா? இல்ல நீங்க வந்து வே எது சரியோ அத மட்டும் பண்ண போறீங்களா? அப்படிங்கிறது. ஸோ அதுல வந்து நீங்க வந்து அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுவும் சொன்னேன். நான் வந்து நான் படிக்கிறது எல்லாமே மகாராஜ் சொல்றாரு, நான் படிக்கிறது எல்லாமே சொன்னா, என்னுடைய அனுபவத்துக்கு எது வருதோ, அதுதான் நான் வந்து சரின்னு சொல்ல முடியும். என்னுடைய அனுபவத்துக்கு வராத விஷயத்த வந்து நான் சரின்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு அனுபவம் வருது. நான் வந்து இந்த பிறவி தான் வந்து நான் வந்து ஜெயின குலத்திலேயே நான் இப்ப தான் முதல் தடவையா பொறந்திருக்கேன்னு எனக்கு தோணுது. இது ஜெயின தத்துவத்த இப்ப தான் நான் முதல் முறையா படிக்கிறேன்னு தெரிஞ்சிருக்கு. எனக்கு இந்த ஞானம் இந்த பிறவில தான் முதல் முறையா கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த சையம் இதுதான் முதல் முறையா நான் எடுத்திருக்கேன்னு எனக்கு தோணுது எனக்கு. ஸோ எனக்கு அப்படிதான் தோணுது. ஆகமத்துல இருக்கிறத ஒட்டி எனக்குமே தோணுது. அப்ப நான் அதுதான் நான் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால அதே மாரி உங்களுக்குமே உங்களுடைய சொந்த இது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இதுவா குடுக்குது. இதுதான் உங்களுக்கு முதல் தடவைன்னு தோணுதா? இல்ல நான் பலமுறை இத அடைஞ்சுட்டேன்னு தோணுதான்னு யோசிக்கணும் அப்படின்னு அப்ப எனக்கு என்ன வந்து ஜெயின குலம் இப்பதான் முதல் தடவை கிடைச்சிருக்கா மாரி, இந்த மாதிரி இது எண்ணம் எனக்கு அந்த மாரி தான் எனக்கு வந்து தோணுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அத வச்சு தான் நான் வந்து என்ன பண்ணிக்க முடியும். எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ, அத வச்சு தான் என்னுடைய உண்மை தன்மைய என்னால நம்ப முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்க எத வச்சு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுது? உங்களுடைய நம்பகத்தன்மை என்ன சொல்லுது? அப்படிங்கிறத நீங்க தான் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான்.
அதனால வந்து சரியா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சரியானவங்களை தேர்ந்தெடுத்துட்டு சரியான விஷயத்தை நீங்க சரியான உங்களுக்கு நிமித்தமும் சரியானதா இருக்கணும், பாதையும் சரியான இருக்கும். நிமித்தம் சரியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பாதை சரியா போக முடியும். சரியான பாதையில போனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்க இலக்கை அடைய முடியும். என்ன இலக்கு சொல்றீங்க? எல்லாம் மோட்சம் அடையணும் தான் இலக்கு சொல்றீங்க. ஆனா இப்போ போற பாதை அதுக்கு எதிரா இருந்ததுன்னு சொன்னா எப்படி நம்மளால வந்து மோட்சத்தை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறதான். ஸோ அதனால வந்து அதை வந்து நம்ம வந்து உங்களுக்கு என்ன ஃபீலிங், நம்ம சரியா பண்றோமா, எது தப்பு அப்படின்னு. அதையும் தாண்டி தப்பு தான் உங்களுக்கு சரியா படுது அப்படின்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மித்யா ஞானம் மூலியமா உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும்? நீங்க சுத்திட்டு இருக்கிறதுக்கான சம்சாரத்துல சுத்திட்டு தான் இருக்க முடியுமே தவிர, சம்சாரத்துல இருந்து விடுபட முடியாது அப்படிங்கிறதான். ஸோ எது பிரமாணிக்கோ, எது வந்து ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோ, எது ஆச்சாரியர்களால் சொல்லப்பட்டிருக்கோ, அதுதான் நீங்க வந்து இன்னைக்கு தான் நான் முதல் தடவை தரிசனம் பண்றேன். அதுதான் சொல்றாங்க ஆச்சாரியர்லாம். ஸோ ஜனபிம்ப தர்ஷனம் தான் எனக்கு வந்து சமத்துவத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்ற ஆகமங்கள் சொல்லுது. அப்படிங்கிற போது பகவானுடைய வாணி தான் அவங்க வந்து கணதர் மூலியமா உங்களுக்கு ஆகமங்களை வருதுங்கிற பொழுது அதுதான் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அது மேல எனக்கு நம்பி இருந்தது அப்படின்னாதான் என்னால அந்த இலக்க, அந்த மனசுல அந்த மாளிகைய என்னால வந்து அடைய முடியும் அப்படிங்கறதான். ஸோ அதனால வந்து இது இதுல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சரீரம் பத்தி பார்க்கும்போது ஆகட்டும், அந்த சமவசனத்துல வந்து பார்த்துட்டோம் அனந்தமுர தர்ஷனம். ஸோ அதை பத்தி பேசுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அபாவமா இருக்கு. எது வந்து அபாவமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல போஜனுக்கு அபாவம். அவருடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் போஜன் காபாவும் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கறதா 2வது விஷயமா. 3வது விஷயமா இருக்கிறது உங்களுக்கு சொன்ன அது ஜீவன் காவதும் கிடையாது. அதான் பகவானுக்கும் பார்த்தோம் எவ்வளவு ஹிம்சக் பிராணியா இருந்தா கூட அவருடைய இது சமோசனத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு அமைதியா இருக்காது. அதனால ஹிம்சம் அங்க வந்து ஹிம்சை நடக்கிறதும் அவர் இருக்கிற இடத்துல நடக்கிறது இல்ல அப்படிங்கறதுதான். ஸோ அதனால ஜீவவதை நடக்கிறது இல்ல, சுபிக்ஷம் இருக்கு. அதுக்கப்புறம் ஜீவவதை நடக்கிறது இல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து போஜனம் வந்து போஜன் காபாவ். ஸோ அதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய வந்து அது தப்பான நம்பிக்கை எல்லாம் அதுலயுமே வந்து இருக்கு அப்படிங்கறதுதான். ஆனா அது வந்து ஸ்வேதாம்பரி பரம்பரையில் தான் சொல்றாங்க. கேவல ஞான பகவான் வந்து கவலாகாரம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது கவலாகாரம்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நம்மள மாதிரி சமைச்சு அந்த சாப்பாடு கைகளால் எடுத்து சாப்பிட்றது, உணவை கையில ஏத்துக்கிட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது. ஸோ அது வந்து கிடையாது அப்படிங்கிறதான் சத்தியம்னா. அவருக்கு கவலாகாரம் கிடையாது. ஸோ அதுக்குமே நம்ம வந்து நிறைய ப்ரூஃப் பண்ண முடியும். அவர் கவலாகாரம் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை, செய்யறதும் இல்லை அப்படின்னு சொன்னோம். நம்ம சமவசனத்துல இருக்கிற வரைக்கும் சாதாரண ஜனங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சமவசனத்துல இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து சமவசனத்துல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன என்ன பசிங்கிற உணர்வே அவங்களுக்கு வந்து ஏற்படுறது கிடையாது அப்படிங்கறதான். சோ எதனுடைய பிரபாவத்தினால, அந்த பகவானுடைய அந்த புண்ணியத்தினுடைய பிரபாவத்தினால அங்க இருக்கிற உயிர்களுக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஏற்படுறது இல்ல, பசி ஏற்படுறது இல்ல. அப்ப என்ன ஆகுது? சோ புறத்துல இருந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்னொரு உயிருக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து எந்த உயிருமே வந்து எந்த திரவியம் மற்றொரு திரவியத்தை வந்து இது பண்ணது எல்லாருக்கும் தெரியும். நிச்சயத்துல அதான் சொல்றேன். ஒரு திரவியம் இன்னொரு திரவியமா ஆக முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா விவகாரத்துல என்ன இருக்கு? ஒரு திரவியம் இன்னொரு திரவியத்துக்கு உங்களுக்கு உதவி பண்ண முடியும், இது பண்ண முடியும், உங்களுக்கு நிமித்தமா உங்களுக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறதான். ஸோ அது விவகாரத்தை வந்து நான் எடுத்துக்கவே மாட்டேன், வெறும் நிச்சயத்தை மட்டும்தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க வந்து சரியான இதுல நீங்க பேலன்ஸ்டா நீங்க வந்து தத்துவத்தை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் ஆகும் அப்படிங்கிறதான். அப்போ உங்களுக்கு வந்து என்ன இருக்குங்கிறது சமயக் தர்ஷனம் ஏற்பட முடியாது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்க நம்பினீங்க அப்படின்னு சொன்னா அந்த கவலாகாரமா இருக்கட்டும் இல்ல நிமித்தங்கள் இது பண்ண என்ன ஆகுது உங்களுக்கு சம் ஆகமங்கள் என்ன சொல்றோம் இதை வந்து அதாவது மித்யா இது நிச்சய ஆபாசம் விவகாரம் நயத்துல வரும்பொழுது அது நிச்சய ஆபாசமாகவும் மித்யா ஆபாசமாகவும் அது வந்து இருக்கு அப்படிங்கிறதான். ஸோ வந்து விவகார நயத்தை அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற போது. ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அதிசயங்களும் அவங்க வந்து நம்பாம இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி அதிசயம்லாம் அவங்களுக்குலாம் ஒன்றும் ஏற்படாது. முன்னாடியே சொல்லிட்டாரு அவரு மகாவீர் சுவாமி பார்த்தும்போது ஓஷா வந்து இந்த மாதிரிலாம் சொல்றாரு. சாதாரண இதான் நீங்க தான் வந்து ஹைப் பண்ணி விட்டுருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதிசயங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காலமா அந்த வெளிப்படுற இந்த சமோசானம் இதெல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அது மேல ஸ்ரத்த வரணும். அது உண்மைன்னு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி இருந்திருக்காரு, பகவானுக்கு இந்த குவாலிட்டிஸ் இருந்திருக்கு அது அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஸ்ரத்த வரணும். சமயத்துவம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ரத்தையும் உங்களுக்கு வந்து வர முடியும் அப்படிங்கிறதான். ஸோ சமூக சென்டர் தான் அந்த மாதிரி சொன்னது. ஈவன் இப்போ கூட நம்ம நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க எல்லாரும், நான் கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்க வரைக்கும் எனக்கு சாப்பிடணுங்கிற எண்ணமே எனக்கு வந்ததில்லை. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கோயிலேருந்து வெளில வந்தா போதும் உடைய பசி எடுத்துக்குது. ஏன்னு சொன்னா அங்க இருக்கிற வரைக்கும் உங்களுடைய
தாட்ஸ் வந்து அங்க பகவானுடைய பூஜை இருக்கிற வரைக்கும். ஸோ அந்த பூஜை ஒரு நிமித்தமா இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பசி உணர்வு தெரியாதபடிக்கு இருக்கிறதுக்கு உங்களுக்கு அது ஒரு நிமித்தமா இருக்கு. அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்கேயுமே வந்து பகவானுடைய நிமித்தம் காரணமா உங்களுக்கு வந்து என்ன ஏற்படுறதில்ல? பசி. ஸோ இருக்கிறவங்களுக்கே பசி ஏற்படல அப்படிங்கிற பொழுது, பகவானுக்கு சாப்பிட வேண்டிய அவசியமோ, அவருக்கு இதுவோ அவருக்கு சாப்பிடுறாரு அப்படிங்கிறத எப்படி வந்து ஏத்துக்க முடியும்? அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து ஏன் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தேவை இருக்காது அப்படிங்கிற பொழுது பார்த்தோம்னு சொன்னா, அவர் கேவல ஞானம் அடைந்த உடனே அவருடைய ஆத்மாவுடைய அனந்த சக்தி அவருக்கு வந்து வெளிப்படுது. அவருக்கு இந்திரிய சக்திலாம் தேவையே இல்லாத அளவுக்கு அவருக்கு வந்து அனந்த சக்தி வந்து கேவல ஞானம் அடைஞ்ச உடனே ஆத்மாவுடைய அனந்த சக்தி வெளிப்படுது. அது மூலம் வந்து அனந்த சதுஷ்டியம் சொல்றோம். அனந்த ஞானம், அனந்த தரிசனம், அனந்த சுகம், அனந்த இது வந்து வீரியம், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனந்த ஞானமாகட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய ஞானத்துக்கு அங்க வேலையே கிடையாது. ஸோ ஞானமே வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு இந்திரிய மூலியமா தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அத்தீந்திரிய ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஞானம் பொதுவா பார்த்தோம்னு சொன்னா 3 விதமாவும் சொல்லலாம் உங்களுக்கு. ஒண்ணு வந்து இந்திரிய ஞானம், இன்னொன்னு வந்து அந்நிந்திரிய ஞானம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அத்தீந்திரிய ஞானம். ஸோ ஒண்ணு வந்து இந்திரியம், அதாவது அந்த 5 இதுல இருந்து மெய்வாய், கண், மூக்கு, செவிலாம். ஸோ அந்த இந்திரியங்கள் மூலியமா நம்ம வந்து அறிஞ்சிக்கிறது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இந்திரிய ஞானம். அந்நிந்திரிய ஞானம் சொன்னா இந்த இந்திரியம் இல்லாம, ஏன்னா மனம் வந்து நமக்கு வெளியில வந்து உங்களுக்கு வெளிப்படையா மனசுங்கிறது ஒரு இந்திரியம். ஆனா அதுவுமே நமக்கு வந்து ஒரு இந்திரியம் தான். ஆனா நம்மளுக்கு பார்க்க முடியாத நமக்கு இது இல்லாம இருக்கு அப்படிங்கிற போது அது அந்நிந்திரியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது மூலியமா கிடைக்கிற ஞானம் அந்நிந்திரிய ஞானம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அத்தீந்திரியம். ஸோ இந்திரியங்களுடைய இதுவே இல்லாம, உதவியே இல்லாம, அதுக்கு அப்பாற்பட்ட வந்து நேரடியா உங்களுக்கு இந்திரியத்தினுடைய இதுவே இல்லாம, அதனுடைய உதவியே இல்லாம தெரிஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தா அத்தீந்திரிய ஞானம். ஸோ இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட, இந்திரியங்களுடைய துணை இல்லாம நேரடியா உங்களுக்கு வந்து கிடைக்கிற ஞானம். அப்போ வந்து அத்தீந்திரிய ஞானம். ஸோ பகவான் கிட்ட இருக்கிறது என்ன ஞானம் உங்களுக்கு? அத்தீந்திரிய ஞானம். ஸோ இந்திரிய ஞானம் கிடையாது அவர்கிட்ட இருக்கிறது. ஸோ அதனால உங்களுக்கு அவர்கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அத்தீந்திரிய ஞானம். இந்த அத்தீந்திரிய ஞானம் அவருக்கு எதனால ஏற்படுது? இந்திரிய ஞானம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்மத்தோட சயோபசமத்தினால உங்களுக்கு வந்து ஏற்படுது. உங்களுக்கு அதுல வந்து குறைச்சல் அதிகம் அதெல்லாம் வந்து மாறி மாறி உங்களுடைய கர்மம் எந்த அளவுக்கு சயோபசமத்தில் இருக்கும், அதை ஒட்டி உங்களுக்கு சைவசம கர்மம் அதுல மேலே மேலே கீழே அந்த மாதிரிலாம் இருக்க முடியும் உங்களுக்கு. ஆனா இந்த அனந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அத்தீந்திரிய ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கேவல ஞானம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்திரியத்தோட துணையே அதுக்கு தேவைப்படல, இந்திரியத்தோட உதவியும் அதுக்கு தேவைப்படுறது கிடையாது, குறைச்சல் அதிகம் அதுவும் கிடையாது, சீரா கான்ஸ்டன்டா ஒரே மாதிரி ஞானம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அந்த அனந்த ஞானம் வந்து அதுக்கு ஆத்மாக்குள்ள ஏற்படுது அப்படிங்கிறதான். ஸோ அந்த அனந்த ஞானம் வரும்பொழுது தர்ஷனம் ஏற்படும் போது அப்ப என்ன ஆகுது? அது ஆத்மா வந்து தன்னுடைய இயல்புல மூழ்கி இருக்கிறதுக்கான ஆத்ம இதுல மூழ்கி இருக்கிறதுக்கான நிலை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி மூழ்கி இருக்கிறது மூலமே அதுக்கு வந்து அனந்த சுகமும் அது வந்து அனுபவம் பண்ணுது அப்படிங்கதான். சோ அனந்த சுகம் எது மூலியமா வருது உங்களுக்கு? அனந்த சுகங்கிறது அதனுடைய எல்லா இந்த கர்மம் அந்தராய கர்மம் எல்லாமே லாபாந்திராயம், போகாந்திராயம் எல்லா அந்தராய கர்மத்தையும் அது ஷயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு வந்து அனந்த சுகம் கிடைக்குது. அப்போ உங்களுக்கு வந்து அது லாபாந்திராயம், போகாந்திராயம் எல்லாமே போயிடுச்சு, கர்மமே இல்லை அப்படிங்கிற பொழுது அப்ப சுதா வேதனையும் ஏற்படுறதுக்கு அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அந்த இதுவே அதுக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கறதான். அப்ப அது ஏற்படும் அப்படிங்கிற பொழுது அங்க வந்து பகவானுக்கு வந்து ஆகாரம் சாப்பிட்றதுக்கான அந்த தேவையும் அங்க வந்து இல்ல அப்படிங்கிறது. ஏன்னா ஆகாரம் கூட பாத்தீங்கன்னா அவருக்கு அனந்த ஞானம் வந்துச்சு அவருக்கு. அந்த ஆகாரத்தையே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவுமே அனந்த பரியாய வடிவில் அவருக்கு தெரியும். அவருடைய ஞானத்துல ஆகாரத்தை பார்த்தாரு அப்படின்னு சொன்னா அதனுடைய அனந்த பரியாய வடிவத்துல அது அவருக்கு தெரிய முடியும். அவருடைய ஞானத்துல தெரிய முடியும். அதாவது இது அந்த தானியம், இந்த உணவு வந்து எந்த தானியத்துல இருக்கு, எந்த தானியம் எங்க விளைஞ்சது, இது எவ்வளவு போட்டு எங்க பண்ணாங்க, எது பண்ணாங்க, எவ்வளவு இது பண்ணாங்க. ஸோ அது ஃபுல் இதுவும் அதுக்கான அதனுடைய எல்லா அனந்த பரியாயமும் அதனுடைய எல்லா பரியாயமும் அவருடைய ஞானத்துல வந்து தெரிய முடியும் அப்படிங்கிற பொழுது அதுல வந்து என்னென்ன இதெல்லாம் இருக்கு அதுல இருக்கிற இது எல்லாமே தோஷம் இது எல்லாமே அதுல வந்து தெரிய முடியும். அப்ப அந்த உணவுல இருக்க அந்த இது கூட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி அழுக்குல இருந்து வந்திருக்கு, இந்த மாதிரி இருந்திருக்கு, அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணது, பண்றவங்க எப்படி பண்ணாங்க, பண்றவங்க கையில எல்லாம் என்ன இருந்தது, யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, அதுல இருக்குதுன்னு பார்க்கும்போது அப்ப அதுல இருக்கிற அந்த ஹிம்சை ஆகட்டும் இல்ல அதுல இருக்க அசுத்தியமாகட்டும் எல்லாமே அவருடைய ஞானத்துல தெரிய முடியும். அந்த உணவுல இருக்கிறது பூரா, ஆகாரத்துல இருக்கிறது பூரா அனந்த பரியாயமா அவருக்கு தெரிஞ்சுக்க முடியும். அது தெரிஞ்சதுக்கு
அதுக்கப்புறம் அவருக்கு சாப்பிடணும்னு தோணுமா? அது கண்டிப்பா சாப்பிடவே தோணாது. எது வரைக்கும் நமக்கு வந்து அந்த உள் விவகாரம் தெரியலையோ அது வரைக்கும் தான் நம்மளால சாப்பிட முடியும். அதனாலதான் மகராஜெல்லாம் கூட பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப மகராஜெல்லாம் கூட பெரிய பெரிய ஞானிகளாம் கூட பாத்தீங்கன்னா மனப்பரி ஞானத்தையோ அவதி ஞானத்தையோ உணவு விஷயத்துல அவங்க வந்து அதெல்லாம் பிரயோகமே பண்றதே கிடையாது அப்படிங்கறதுதான். ஸ்ராவகன் சொல்றானா வந்து மனசுத்தி வசன சுத்தி காய சுத்தி ஆகார ஜல சுத்தி சொன்னா சோ அது மேல நம்பிக்கை வச்சு சாப்பிட்டனாதான் சாப்பிட முடியும். இல்லைன்னு சொன்னா இவங்க வந்து கையை சுத்தமா வச்சுட்டு பண்ணாங்களா, எங்க வச்சாங்களா, கீழே வச்சாங்களா, மேல வச்சாங்களா, அந்த மாதிரி யோசனை பண்ணிட்டு இருந்தா ஆகாரம் வந்து எடுத்துக்கவே முடியாம தான் போகும் அப்படின்னு. அதனாலதான் பெரிய ரிதிதாரி முனிலாம் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவதி ஞானத்தையோ மனப்பரிஞானத்தையோ கேவல ஞானத்தோடு விட்டுருங்க, அவதி ஞான மனப்பரிஞானத்து மூலியமா அவங்க பார்த்தாங்க அப்படின்னா கூட அந்த உணவை ஏத்துக்கிற இது வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படவே முடியாது அப்படிங்கறதுதான். அதனால வந்து மதிஞானம் இருக்கும்போதும் ஸ்ருத ஞானம் இருக்கும் பொழுதுதான் போஜனம் வந்து எடுத்துக்கிறதுக்கான இதுவே பண்ண முடியும் உங்களுக்கு. சோ உங்களுக்கு அவதி ஞானத்தை பிரயோகம் பண்ண இதுவும் மனப்பரிஞானம் பிரயோகம் பண்ண உங்களால வந்து உணவே எடுத்துக்க முடியும். அப்படி இருக்கும்போது கேவல ஞான பகவான் எப்படி போய் அவரால் உணவு எடுத்துக்க முடியும்? அவரால் அவர் உணவு எடுத்துக்கிறதெல்லாம் அவரு கிடையாது அப்படிங்கறதான். அதனால வந்து அது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஸ்வேதாம்பர பரமல இருக்கு. அது ஆகம இதுல இருக்க ஆகம சாஸ்திர அனுருப்பம்படியும் சாஸ்திரத்தை சொன்னபடியும் அது வந்து இல்ல அப்படிங்கறதாம். சோ அதனால கேவல ஞானம் வந்து அனந்த தர்ஷனத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து என்ன கிடையாதுங்க, இந்திரியத்தோட வேலையே அங்க வந்து எதுவுமே வந்து கிடையாது அப்படிங்கறதாம். இப்ப வந்து சாப்பிட்டு என்ன அவங்களுக்கு போகும்போது அங்க என்ன சொல்றோம், சரீரமே வந்து மாறி போகுது. அங்க வந்து இந்திரியத்தோட ஆக்டிவிட்டிஸோ அது வந்து கண்ணால பாக்குறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது அவருக்கு. அரகந்த நிலையில வரும்போது பாத்தீங்கன்னா இந்திரிய வேலையே அங்க வந்து கிடையாது அப்படிங்கிற பொழுது அவங்க வந்து அங்க வந்து உணவுக்கான அவசியமே அங்க வந்து இல்லாம போயிடும். இப்ப உள்ள உணவு எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அப்ப என்ன ஆகணும், அது அந்த கேவல ஆகாரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த உணவு அப்சர்வ் ஆகணும். அப்சர்வ் ஆகிறதுக்கு சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த உணவு உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த உடம்பு மூலியமா சில செயல்பாடும் நடக்கணும். இது எதுவுமே அங்க நடக்கல. நம்ம பாக்குறோம், நம்ம கண்ணெதிர பிரத்யட்சமா பாக்குறோம் பகவான் கிட்ட அந்த மாதிரி எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் வந்து அவர் உணவு எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா உணவு எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப அதுக்கு என்ன ஆகணும், அங்க வந்து அந்த அந்த உணவு உள்ள எடுத்துக்கிற உணவு வந்து அது அந்த சப்த தாதுவா அது மாறணும், பரிணமன் ஆகணும். சோ அந்த மாதிரி எதுவுமே அந்த சரீரத்துல நடக்கல. அவர் சரீரத்தை தாண்டினவரா இருக்காரு. இந்திரிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அங்க எதுவுமே இல்ல அப்படிங்கிற பொழுது சோ அப்ப உங்களுக்கு வந்து அதை வந்து பகவான் வந்து கேவலகாகரம் எடுத்துக்கிறாருன்னு சொல்றது தப்பு அப்படிங்கறதான். அதனால வந்து கேவல ஞானம் ஏற்பட்ட உடனே அவங்க வந்து கவலாகாரம் பகவானுக்கு கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கறதான். சோ அது வந்து ஸ்வேதாம்பர பரம்பரை இருக்கு அப்படிங்கும்போது அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து தப்பு அப்படிங்கறது. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அது இல்லாமையே உணவு இல்லாமையே அவங்க சரீரம் வந்து பரம உதாரிக சரீரம் ஆயிடுது. அந்த பரமாதி அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அனந்த சக்தி வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஏன்னா அவங்க வந்து அகாதி கர்மத்தை காதி கர்மத்தை எல்லாம் சயம் பண்ணிட்டு எல்லா கர்மத்தையும் அந்த கர்மம்லாம் அவங்க வந்து சயம் பண்ணிட்டு வர்றாங்க அவங்க. அப்போ வந்து வந்து அவங்களுக்கு வந்து இந்த இந்த புத்கலத்தோடங்கிற அந்த புத்கலத்தோட இது அவங்களுக்கு தேவைப்படுறது கிடையாது. அவங்களுக்கு அந்த சரீரத்துக்கு தேவையான புத்கல வர்க்கணிகள் வந்து அதாவது உணவு இல்லாமையே அவங்க சரீரத்து மூலியமா கிரகிக்கப்படுற அந்த புத்கல கார்மன வர்க்கணிகளே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுவே வந்து அவங்களுக்கு போஜனம் எல்லாமே அந்த உடலுக்கான அந்த சக்தி அவங்களுக்கு வந்து கொடுக்கறதா பண்ணுது அப்படிங்கறதாம். அவங்களுக்கு வந்து இந்திரிய பிராணன் கூட அவங்களுக்கு வந்து ஆனா அது சித்தாந்தத்துல வருது உங்களுக்கு. பகவானுக்கு அந்த ஔதாரிக சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குதுல அவங்களுக்கு இந்திரிய பிராணன் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்ற 10 பிராணன்ல வந்து படிக்கணும் நமக்கு ஒரு ஜீவனுக்கு என்னென்ன இருக்கணும். அதுல வந்து அவங்களுக்கு இந்திரிய பிராணன் கிடையாது அவங்களுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்திரிய பிராணனே இல்லைங்கிற பொழுது அப்ப அவங்க அத்தீந்திரிய ஞானமா இருக்கும் பொழுது அவங்களுக்கு இதுவே வந்து உங்களுக்கு இதுவா இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இதெல்லாம் வந்து தெரியல. சோ இந்திரியம் இருந்துன்னு சொன்னா ஸ்பர்சம் ரசம் கந்தம் இதெல்லாம் இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து அது மாதிரி இருந்ததுன்னு சொன்னா அது செயல்பட்டது அப்படின்னு சொன்னாதான் அவங்களுக்கு வந்து சாப்பிட முடியும். அவங்களுக்கு அதெல்லாம் எல்லாமே சயமாயாச்சு. அவங்களுக்கு இந்திரிய ஞானமே உங்களுக்கு வந்து இல்ல அப்படிங்கிற பொழுது அவங்களுக்கு கவல ஆகாரம் தேவைப்படுறது இல்ல அப்படின்னு. அப்படி இல்லாம நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா இந்திரியம் எதுவுமே வேலை செய்யலைன்னு சொல்லிட்டோம். இதுவா என்ன சொல்லிட்டு ஸ்பர்சம் ரசம் கந்தம் இதெல்லாம் வந்து எதுவுமே செயல் பண்ண சொல்லணும். ஸ்பரிசிக்கிறது போட்டா தெரிய போறது இல்லை. ஏன்னா ஸ்பர்சம் இது இல்ல, ரசம் தான் இந்த தெரிய போறது இல்ல, அதுவும் சுவை தெரிய போறது இல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாசனையும் தெரிய போறது இல்ல. அப்ப வந்து இவர் வந்து சாப்பிடறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்திரியம் இதெல்லாம் எதுவுமே செயல்படாம இருக்கு உங்களுக்கு. அப்ப அந்த உணவு
உணவுல வந்து அவருக்கு டேஸ்ட்டும் தெரியாது, என்ன மாதிரி உணவு அது என்ன வாசனையில இருக்குன்னு தெரியாது, என்ன சுவையில இருக்குன்னு தெரியாது, என்ன மாதிரி என்ன சொல்றது ஸ்பர்சம் பண்ணும்போது அது ஹார்டா இருக்கா ரஃபா இருக்கா அது எதுல செய்யப்பட்டிருக்கு அதுவும் தெரியாது. அப்படிங்கிற பொழுது அதெல்லாம் எதுவுமே அவருக்கு வாயில இதுல வச்சாருன்னு சொன்னா எதுவுமே தெரியல. அப்படிங்கிற பொழுது அப்ப அந்த உணவு வந்து அவர் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி உணவு அது எடுத்துக்கிட்டதா ஆகும் அது. அப்போ வந்து அவருக்கு வந்து என்ன சொல்றது அவருக்கு கான்சியஸா இல்லாம அவர் வந்து என்ன சொல் இந்த நிலையில இருக்கிற மாதிரி எடுத்த மாதிரி தானே ஆகுமே தவிர அவர் வந்து எடுத்துக்கிற மாதிரி ஆகாது அப்படிங்கிறதா. ஸோ இந்திரிய பிராணன் இல்லைன்னு சொல்றோம். அதே மாதிரி 4 இதுதான் இருக்கு அவருக்கு. சொல்ற பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பிராணம் தான் இருக்கு அவருக்கு. மனபலம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து வச்சன பலம் இருக்கு, காய பலம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆயுளும் சுவாசோச்சுவாசம் அதான் இருக்கே தவிர அவருக்கு வந்து என்ன இதெல்லாம் இந்திரிய இதுவும் இல்ல, காயம் இது பிராணன் அவருக்கு வந்து கிடையாது அப்படிங்கிறதான். அதனால வந்து இது எல்லாமே அவருக்கு கர்மசயத்தினால கிடைக்கும் போது வெளியிலிருந்தே அதுக்கான சக்தி கிடைக்குதே தவிர அவருக்கு வந்து ஆகாரத்தினால அவருக்கு சக்தி கிடைக்கிறது கிடையாது. ஆகாரம் அவரு எடுத்துக்கல அப்படிங்கறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது. சரி, பகவானை கூட விட்டுட்டோம் அப்படின்னா கூட ஈவன் ரித்திதாரி முனிகளாம் கூட இருக்காங்க. தப்த தபம் தீப்த தபம் பண்றவங்களாம். ஸோ அவங்களாம் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தபம் மூலியமா சில ரித்திகள் மூலியமா அவங்களுக்கு வந்து அந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தீப்தி ஆயிடுது. அது மூலியமா அவங்களுக்கு வந்து அந்த சக்தி அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்க முடியும். அவங்களுக்கு போஜனம் அவசியம் இல்லாம ஆயிடுது அப்படிங்கறதான். அதனால வந்து பகவான் வந்து கவல ஆகாரம் எல்லாருக்கும் நீங்க வந்து படிப்பீங்க வெறும் அவருக்கு வந்து கவல ஆகாரம் கிடையாது அப்படின்னு. சோ கவல ஆகாரம் ஏன் இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த சயின்ஸும் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாதான் அந்த விஷயத்து மேல அந்த ஞானம் இருந்தது அப்படின்னு சொன்னாதான் அது மேலேயே நமக்கு வந்து நம்பிக்கை வர முடியும். அதுதான் சொல்றாரு அவர். சோ ஞானம் வந்து நீங்க தெளிவுபடுத்திக்கணும், ஒன்னொன்னையும் இது பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த சிரத்தை எல்லாம் வந்து மாறாம இருக்க முடியும். அது புரியாம இருந்தது அப்படின்னு சொன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்டும் காமிக்கல அப்படின்னு சொன்னா நம்மளால எதுவும் பண்ணிக்க முடியாது அப்படிங்கறதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உபசர்க்கமும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடையாது அப்படிங்கறதான். சோ யாருமே வந்து அவங்களுடைய சரீரத்துக்கோ இல்ல அவருக்கோ வந்து எந்த விதமான கஷ்டமும் பகவானுக்கு வந்து கொடுக்க முடியாது, அரகந்த நிலை பண்ண முடியாது. சோ உபசர்க்கம் பண்ணா முனி நிலையில சத்மஸ்த அவஸ்தையில தான் உபசர்க்கம் ஏற்பட முடியுமே தவிர பகவான் நிலையில அவங்களுக்கு உபசர்க்கம் ஏற்படுறது கிடையாது. நம்ம வந்து சாதாரணமா சொல்ற பாஷ்நாத பகவானுக்கு வந்து உபசர்க்கம் நடந்தது, பாஷ்நாத பகவான். சோ பாஷ்நாத பகவானுக்கு வந்து உபசர்க்கம் நடக்கல. பாஷ்நாத பகவான் பகவான் ஆகிறதுக்கு முன்னாடி பார்ஷ்வ முனி நிலையில இருந்த பொழுதுதான் அவருக்கு வந்து அந்த உபசர்க்கம்லாம் நடந்தது அப்படிங்கறதான். சோ உபசர்க்கமும் அவங்களுக்கு யாரும் எதுவுமே வந்து செய்ய முடியாது அப்படிங்கறதான். அதே மாதிரி வித்யாதாரி எல்லா விதமான எல்லா வித்யாவும் எல்லா கல்வியும் அவங்களுக்குள்ள இருக்க முடியும் அப்படின்னு. எல்லா வித்யக்கும் அவங்க வந்து ஈஸ்வரா வித்யாக்கும் எல்லா அறிவு இதுக்கும் வித்யாவுக்கும் வந்து அவங்க வந்து ஈஸ்வரா இருக்க முடியும் அப்படிங்கறதான். ஸோ அது நான் இதுவா இருக்கு. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு எல்லாம் அந்த துவாதசாங்கம் பார்த்தோன்னு சொன்னா அவங்க வந்து 12 ரங்கம் 14 பூர்வ ஞானத்துக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு வந்து அதுக்குள்ள எல்லாமே அடங்கிடும். எல்லா வித்யாவும் அது ஜோதிஷ்கமா இருக்கலாம், கணிதமா இருக்கலாம், வாஸ்துவா இருக்கலாம், ரசாயனமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் எந்த நீங்க என்னென்ன படிப்பெல்லாம் நீங்க சொல்றீங்களோ எல்லா படிப்பும் அந்த ஒரு ஞானத்துக்குள்ள எல்லாமே வந்துட முடியும். அதுக்குள்ளேயே எல்லாமே இருக்க முடியும் அப்படிங்கறதான். எல்லாம் அந்த ஒண்ணுத்துக்குள்ளேயே அடங்கி போயிடும். நீங்க 15 சப்ஜெக்ட் படிச்சீங்கனாலும் சரி, 20 சப்ஜெக்ட் படிச்சாலும் சரி, சின்ன சின்னதா படிக்கிற எல்லாமே உங்களுக்கு ஒரே பெருசுல ஒரு மகான் இதுல ஞானத்திலேயே உங்களுக்கு வந்து எல்லாமே மகத்துவமானது மகானதா பெரிய ஒண்ணு இதுவா இருக்குதுல்ல அதுலயே வந்து மகான் வித்யாவா இருக்கு, அந்த கேவல ஞான வித்யாவும் இருக்கு, இருக்க முடியும் அப்படிங்கிறது. அதனால வந்து அவருக்கு வந்து அதனால எல்லா வித்தைக்கான ஈஸ்வரரா அவர் வந்து இருக்காரு அப்படிங்கறதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாச கமனம் அவருக்கு வந்து இதுவானதுக்கு அப்புறமா அவர் வந்து கேவல ஞானம் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவர் தரையில எல்லாம் நடக்கிறது கிடையாது. எல்லாமே ஆகாச கமனம் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம விவகாரத்துல எதை வந்து ஆகாசம்னு சொல்றோம் so நம்ம பாக்குறோம்ல அப்படி பாக்குறோம் வானம்லாம் சொல்றது சொல்ல அவருடைய விகாரம் வந்து எங்க இருக்கு அந்த மாதிரி அந்த ஆகாசத்துல அவருடைய விகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லும். எந்த ஆகாசம் சொன்னா இந்த மாதிரி நம்ம நம்ம இப்ப இதுல விவகாரத்துல சொல்றோம் நம்ம பாக்குறோம் இது ஆகாசம்னு சொல்றோம், சந்திரன் இருக்கு இதெல்லாம் சொல்றோம் அந்த மாதிரி அந்த ஆகாசம் அந்த இடத்துலதான் அவங்களுடைய விகாரம் இருக்கு. அவங்க தரையில நடக்குதுன்னு சொன்னா எப்பவுமே வந்து தரையில இருந்து ஒரு 4 அங்குலத்திலேயே அப்படியே நடந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அவங்களுடைய விகாரம் எங்க இருக்கு ஆகாசத்தை தான் அவங்களுடைய விகாரம் இருக்கு. நடக்கிற மாதிரிதான் அவங்களுக்கு அந்த விகாரம் சொன்னா குதிச்சு குதிச்சு போறதோ அப்படியே மூவ் பண்ணிட்டே போறதோ அப்படிலாம் கிடையாது. நம்ம எப்படி தரையில நடக்கிறோமோ அதே மாதிரிதான் அவங்கள ஆகாசத்துல அதே மாதிரிதான் அவங்க வந்து விகாரம் பண்றாங்க, அதே மாதிரிதான் அவங்க வந்து நடக்கிறாங்க. அப்பதான் தேவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது படி வைக்கிறதெல்லாம் பாக்குறோம், பூ வைக்கிறதுலாம் தாமரை மலர்கள் வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறோம் அப்படிங்கிறது. சோ அவங்களுடைய விகாரமும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆகாச கமனமா இருக்கு அப்படிங்கறதான்.
அதனால வந்து இதுவும் வந்து அவங்களுடைய ஈவன் சார்ந்த ரீதிதாரிலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆகாச கமனம் பண்றாங்க. பகவானுக்கு வந்து பண்றது நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். கண்டிப்பா அவர பகவானால் பண்ண அத விட அதிக ரித்தி இருக்கு. எல்லா ரித்தி அவர்ட்ட இருக்கு அப்படிங்கிற பொழுது, ஆகாச கமனம்ங்கிறது அது ஒண்ணும் நடக்காம இருக்கிறதுக்கான இல்ல. அவரு ஆகாச கமனம் பண்றாரு அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் விஹாரம் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. சே அதனால எதனால அவருக்கு பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சரீரம் வந்து பரம ஔதாரிக சரீரமா இருக்கு அப்படிங்கிற பொழுது, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த இந்த இதெல்லாம் வந்து க்ஷயமானதுக்கு அப்புறம் அவருடைய உடம்பு வந்து அந்த அளவுக்கு லேசானதா ஆயிடுது அப்படிங்கிறதுனால தான், அவரால வந்து மேல வந்து அந்த மாதிரி ஆகாசத்துல நடக்கிற மாரி பண்ண முடியுது. கமனம் அவங்களுக்கு பண்ண முடியுது அப்படிங்கிறது தான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நககேசம் விருத்தி. நகமும், கேசமும் வளர்றது கிடையாது அப்படிங்கலாம். ஸோ இது பரம ஔதாரிக சரீரமா இருக்கிறதுனால, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 7 தாதுக்களா அங்க வந்து பரிணாமம் அங்க வந்து நடக்கிறதே கிடையாது. அந்த சரீரத்தில நடக்கிறது கிடையாது. ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அது வந்து அந்த மாரி பண்ணும். அவர் சாப்பிடுறது கிடையாது. அது பரம ஔதாரிக சரீரமா இருக்கவங்களுக்கு ஸ்படிகமணி மாதிரி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து நகக்கேச வளர்ச்சி அதெல்லாம் ஏற்படுறது கிடையாது அப்படிங்கிறது. ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நகக்கேச வளர்ச்சி அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அந்த மாமிசத்தினோட அந்த அது இது பண்ணும்போது அது மாறுனதுக்கு அப்புறமா இருக்க வேஸ்டேஜ் தான் உங்களுக்கு வந்து நகமா, கேசமா வெளில வந்து வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து அவங்களுடைய அந்த பரம அவதாரிசத்துல அதெல்லாம் நடக்கிறது இல்ல அப்படிங்கிறது தான். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, மாமிசம்ன்னு சொல்றோம். இந்த உடம்பு வந்து என்ன சத, இதுலலாம் ஆகுதுன்னு சொல்றோம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாமிசம் தான். ஸோ மாமிசம்ங்கிறது உங்களுக்கு வந்து எது மாமிசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிகோத ஜீவனுடைய பிண்டம் தான் வந்து உங்களுக்கு வந்து மாமிசமா இருக்க முடியும். ஸோ நம்ம சரீரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பெல்லாம் அந்த மாரி தான். சாதாரண ஔதாரிக சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா, நிகோத ஜீவங்களுடைய பிண்டம் தான் வந்து சரீரமா இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ உயிர்கள் வந்து தோன்றிட்டே இருக்கு. அவ்ளோ உயிர்கள் மரணம் அடைஞ்சுகிட்டே இருக்கு இந்த சரீரத்துல. அந்த நிகோதிய உயிர்கள் நடந்துகிட்டே இருக்கு. அந்த நிகோதிய ஜீவனுடைய பிண்டமா இருக்கும்பொழுது, அது நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த பரம சரீரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அது மாறுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து கேவல ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பரமாவதத்திலிருந்து அந்த நிகோதிய ஜீவன் வந்து உற்பத்தியே உற்பத்தி ஆகுறதே கிடையாது. சாதாரண ஔதாரிக சரீரமா தானே இருக்கும். அனந்தானந்த நிகோதிய சரீரம் உயிர்கள் வந்து க்ஷணம் அதுல வந்து உற்பத்தி, மரணம் அடைஞ்சுட்டே இருக்கு. அதுதான் வந்து நம்ம வந்து மாமிசம்ன்னு சொல்றோம். சதப்பிண்டம்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ அது வந்து அதுல நடந்துட்டே இருக்கு. அந்த இம்சை வந்து நடந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு வந்து சாதாரண ஔதாரிக சரீரமா இருந்ததுனா. ஆனா பரம ஔதாரிக சரீரத்துல அந்த மாதிரி கிடையாது. அங்க வந்து நிகோதிய ஜீவனுடைய உற்பத்தியே அங்க வந்து ஏற்படுறது கிடையாது. ஏன்னா அவ்ளோ நிர்மலமான சரீரமா அது வந்து மாறி போயிடுது. அங்க சப்த தாத்துவா மாறுற அந்த விஷயம் கிடையாது. அப்படிங்கிற பொழுது அந்த மாரி அது அது விசேஷமான அது அந்த அந்த உடம்புக்கு அந்த பரம அவதாரிக சிறப்புக்கு சரீரத்துக்குன்னு இருக்கிற தனிச்சிறப்பா அது வந்து இருக்கு அப்படிங்கிறது தான். இன்னும் கூட நெறைய இருக்கு. நாளைக்கு கிளாஸ்ல கொஞ்சம் பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். இந்த பரம அவதாரிக சரீரம் பத்தி இன்னும் வர்றதுக்கு. ம். ஓகேவா? ம். ஓகே. எதனால வந்து அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது, எதனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பரம அவதாரிக சரீரத்துல எப்படி இருக்கு? எப்படி அந்த நிகோதிய ஜீவன்லாம் ஏன் உற்பத்தி ஆகாம இருக்கு அப்படிங்கிறதுக்கான ரீசன்லாமும் சொல்றாரு. அதெல்லாம நம்ம வந்து நாளைக்கு கிளாஸ்ல பதில் கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? அந்த இடம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா சொன்ன மாரி இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் கடகடன்ட்டு. கொஞ்ச ஓகே. நாள் அதான் இன்னும் தெரியல. அதான் இன்னொருத்தவங்க ஓகே, ஓகே. தெரியல என்னன்னு தெரியல. நான் வேகமா வார்த்தைகள் வந்து கொஞ்சம் அப்படியே ஓவர்லாப் ஆற மாரி இருக்கு. ஓகே, கொஞ்சம் ஓகே, ஓகே, ஃபாஸ்ட்டா ஓகே. ஆ, சொல்லுங்க. நாளைக்கு மெதுவா சொல்லுங்க. ஆ, அது ஓகே. நெகவான் கேசம் வளராமக்கு என்ன மாமிசத்தினுடைய அந்த வேஸ்டேஜ் அது என்னமோ சொன்னீங்க. இவ்வளவு நேரம் ஆமா. கட்டிங் ஆக்சுவலா அதுதான்ப்பா நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அப்சர்வ் பண்றது போக மீதி இருக்கிற வேஸ்டேஜ் வந்து 9 துவாரம் வழியெல்லாம் வெளில தள்ளுதுல்ல உங்களுக்கு ஆக்சுவலா. ஸோ அதே மாரி தான் நகம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அது வேஸ்டேஜ் தான் உங்களுக்கு வெளில வரதுல உங்களுக்கு அது வேஸ்டேஜ் தர்றது தான். அது ஒரு நகமா இருக்கட்டும், இது வந்து இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் கூட. நகம், கேசம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏன்னா அது 9 துவாரம் வழியா உங்களுக்கு வேஸ்டேஜ் எல்லாம் வெளில வருதுன்னு சொல்றேன். பட் ஆனா அது வரும். அத பத்திலாம் அவர் நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுவுமே உங்களுக்கு வந்து நகம், கேசம்லாம் கூட உங்களுக்கு வந்து அது காரணமா ஔதாரிக சரீரத்துல தான் வர முடியும். பரம ஔதாரிக சரீரத்துல வர்றதுக்கான சான்ஸ் இல்ல அப்படிங்கிறார். அதுவுமே மாமிசத்தினுடைய ஒரு இது என்ன சரீரமே உங்களுக்கு மாமிச பண்டம் தான். அதனுடைய இதுதான் அப்படி சொன்னாரு அவர். இதெல்லாம் வரதில்ல அப்படிங்கிறதுனால. ம். நல்லா புரிஞ்சு. அதான் ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாள் அது சரியா புரியல. இப்ப இன்னைக்கு நல்லா புரிஞ்சுது. அதாவது தினம் தினம் இன்னைக்கு ம். இன்னைக்கு தர்ஷனம் வந்து இன்னைக்கு தான் பண்றேன்னு சொல்லும்போது, அது எப்படி சொல்றோம்? நம்ம தினம் தானே தர்ஷனம் பண்றோம் அப்படின்னு கேட்கறது. ஆமா. நம்ம தினம் சாப்பிடுறது அதே தான் சாப்பிடுறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் வேற வேற உணர்வு வருதுல்ல. அதுதான். ஹலோ? கேட்கலையாப்பா?
ஹலோ? 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 தெரியலையே. என்னன்னு தெரியல. கேட்கலையான்னு தெரியல. ஹலோ? லைன்ல ஏதாவது ஃபால்ட்டா? அவங்க பேசுறது எனக்கு கேட்கலையா? என்னன்னு தெரியலையே. ஹலோ? அவங்க கட் ஆயிடுச்சு. ஓகே. சரி அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேப்பா. நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். அது வேணாலும் நாளைக்கு கிளாஸ்ல கேட்கிறேன். ஆ. சமயக் தர்ஷன்ப்பா எல்லாருக்கும். ம்.